தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவா எல்லாருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஜபயஜம் ஓசூர் மண்டலியினுடைய 22வது வருட நிகழ்ச்சி இது. மாலை செக்ஷன் இது. காத்தால 5 to 7 கணபதி ஹோமம் நடந்தது. அதுக்கப்புறம் 8 மணிக்கு சங்கல்பத்தோட 27 ஆவர்த்தி நட்சத்திர ஆவர்த்தி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் முடிஞ்சது. அது எல்லாமே ஒரு தங்க கிரீடம். அப்படின்னா இப்போ அடுத்து நடக்கக்கூடிய இந்த பாவார்த்த பஜனை அது அந்த தங்க கிரீடத்தில் வைக்கக்கூடிய வைரக்கல் மாதிரி அந்த தங்க கிரீடத்துக்கு மேலும் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா குழந்தைக்கு சங்கீர்த்தனாவை நம்ம 10 வருஷத்துக்கு மேலே குழந்தையா இருக்கிற காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். அவருடைய டேலண்ட் என்ன அப்படின்னு படிக்க வேண்டிய வயசில் பாடம் சொல்லி கொடுத்துட்டுருந்தான் அந்த குழந்தை. அந்த குழந்தை அவங்க சொல்லி கொடுத்துட்டு நேரத்தில் குருகுலம் ஸ்கூலுடைய பிரின்சிபால் அந்த அம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தான். அப்போ என்ன ஒரு இது பார்ப்போம், அவள் பெரிய ஒரு ஸ்கூலில் நடத்திட்டு ஒரு பிரின்சிபாலாக இருந்துட்டு எத்தனை இதை இது பண்ணியிருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன். அவளுக்கு இருக்க ஆர்வம் மட்டும் இல்லை, அவளையும் உட்காத்தி வச்சு அவளுக்கு என்ன எதிர்பார்ப்போ அதை இந்த குழந்தைங்க நான் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வந்துட்டு இருந்தான். 2 வருஷம் இங்கே அவங்க கிளாஸ் எடுத்தான் குழந்தைகளுக்கு. அதுக்கு மேலே 2 வருஷம் தொண்ணூரில் போய் படிச்சுட்டு 2 வருஷம் இங்கே அவங்க கிளாஸ் எடுத்தான். 6 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பான். அது பார்க்குறதுக்கே ஒரு கண்புலாக காட்சி. அப்படியே அனைத்து தரப்பு மக்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி அது ஒரு சிலருக்கு தான் உண்டு. அவர்தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். அதே போல் இந்த குழந்தையும் கூட கண்டிப்பாக வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விட்டல் அந்த குழந்தைக்கு பூர்ணமான அனுகிரகத்தை வாரி வழங்கியிருக்கான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் சொன்னேன், தங்க கிரீடம்னா இது வைரம் மாதிரி அது பதிக்கிறது. அதை பதிப்பதற்காக இன்றைக்கி நான் பாகவதர்கிட்ட பேசும்போது பாகவதர் வர முடியாத சூழ்நிலையில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று, நீங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழந்தை சங்கீர்த்தனாவுடைய நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் அப்படின்னாரு. நான் பாகவதர் சொன்னதே இல்லை. அதாவது எனக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ளேயே இருந்தது. பாகவதர் கொஞ்சம் பின்னால் இருந்துட்டு குழந்தை சங்கீர்த்தனாவை முன்னால் உட்காத்தி வச்சு அவருடைய அந்த முழுமையான அந்த திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு விஷகாகரி மாதிரி நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ண பாருங்க, அது மாதிரி அவள் ஒரு பிரவச்சனாக இருந்தால் கூட இந்த துறையில் இந்த குழந்தைய கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அது பகவத் சங்கல்பம். நான் ஆசை மனசில் இப்போ வச்சுட்டே இருந்தேன். நீங்கள் சுவாமி ஏதோ ஒரு சூழ்நிலை அதை நிறைவேற்றி கொடுத்துட்டார் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. அப்படி அத்தனை இதுக்கும் தகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருமதி சங்கீர்த்தனா வெங்கடகிருஷ்ணன் அவள் இந்த நிகழ்ச்சிகளை நிறுத்தி கொடுக்க வந்திருக்கா. உங்களோட சத்சங்கத்தின் சார்பாகவும் ஓசூர் சகஸ்ரநாம மண்டலி சார்பாகவும் ஓசூர் மக்கள் சார்பாகவும் அந்த டீம் பாருங்கள் உட்காந்துருக்கிற அந்த ஒரு இது ரொம்ப அருமையாக இருக்குது. அதுதான் அந்த டீம் ஒர்க்குங்கிறது. அதனால் அவள் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் உங்கள் சார்பாக வருவது என்று வரவேற்று நிகழ்ச்சி ஆரம்பித்து கொடுக்கணும் என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவோம். ராமகிருஷ்ண ஹரி.
सारिका सारिका भक्तनारी विठोबा सारिका दैवतनारी तुकाराम सारिका सद्गुणारी
रूप पाहता लोचनी सुख झाले हो सानरी तो हा विठ्ठल बडवा तो हा माधव बडवा तो हा माधव बडवा तो हा माधव
Namaste.
संत श्रेष्ठ शिरोमणि ஞானேஸ்வர மகாராஜ், மௌலி ஞானேஸ்வர மகாராஜ், ஜெகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜனுடைய பரம கிருபையினால இன்றைய சத்சங்கம். இன்னைக்கோட சத்சங்கத்துல நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அபங்கம் ஜெகத்குரு துகாராம் மகாராஜுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய ஒரு அபங்கம். இந்த அபங்கத்தோட அர்த்தத்தை யதாசக்தி துகாராம் மகாராஜோட சரித்திரத்தோட அனுபவிச்சு மேல ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் எப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெகத்குரு துகாராம் மகாராஜோட முத்தாத்தாவோட பேரு விஸ்வம்பரர் அப்படின்னு. அவர் ஒரு பரம பாண்டுரங்க பக்தர். மகாராஷ்டிரத்துல இருக்கிற ஒருத்தரோட ஹிஸ்டரிய தோண்டி பார்த்தாலும் ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவா கண்டிப்பா ஒரு வாரக்கரியா தான் இருப்பா. அவ மகாராஷ்டிரத்துல ஒரு பிரதேசத்துல இருக்கான்னா அவ பாண்டரங்கனை பார்க்காத அவ பாண்டரங்க பக்தாலா இல்லாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் மறந்துருக்கலாமா இருக்கும். எப்படி ஒரு 7-8 ஜெனரேஷன் முன்னாடியாவது பார்த்தா கண்டிப்பா அவ ஒரு வாரக்கரி பக்தாலா இருப்பா. அப்படி விஸ்வம்பரரும் ஒரு பரம பாண்டுரங்க பக்தர். அவரோட அந்த பக்தியை பார்த்து அவ அம்மா சொல்றா, விஸ்வம்பரா நீ இவ்வளவு ஒரு பக்தியோட இருக்கே பாண்டுரங்கன் மேல. நம்மளோட முத்தாத்தாலாம் ஒரு பழக்கம், அவ வாரக்கடியா நடந்து பண்டரிபுரத்துக்கு யாத்திரையா போவா. நீ அந்த யாத்திரையை திருப்பி கொண்டு வர, நம்மளோட பழக்கம் என்னமோ அதை நீ கொண்டு வர. இந்த சரித்திரத்துல இந்த விஸ்வம்பரரோட இந்த பாகத்தை பாக்கறச்சே ஃபுல்லா இந்த சரித்திரத்தை துகாராம் மகாராஜோட சரித்திரத்துல முக்கியமான பாட்டம் நம்மளுக்கெல்லாம். நம்மளோட தாத்தா முத்தாத்தா என்ன பண்ணாலும் அதுதான் தர்மம்னு நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறத முதல்ல சொல்றோம். துகாராம் மகாராஜோட சரித்திரத்துல கிடைக்கிற முதல் பாடம் இதுதான். ஞானேஸ்வர மகாராஜே சொல்றார், உன்னோட தாத்தா அப்பா எல்லாம் என்ன பண்ணினாலும் அதை பண்ணாலே நீ தர்மத்துலதான் இருப்பேங்கிறார். நம்ம தாத்தா எப்படி இருந்தாலும் நம்ம முத்தாத்தா எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலே போறோம். நீ ஒன்னும் பெருசா சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ நிறைய புஸ்தகத்தை பெரட்டி பார்த்து எது தர்மம்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க ஆத்து பெரியவாள்லாம் ஒரு வழக்கமத்தோட இருந்திருப்பாளும், ஒரு பழக்கத்தோட இருந்திருப்பாளும், ஒரு விதமான தர்மத்தை பண்ணிருப்பாளே, அந்த தர்மத்தை பண்ண அதுவே உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றார் ஞானேஸ்வர மகாராஜ் ஞானேஸ்வரி.
அப்படி விஸ்வம்பரோட அம்மா வந்து, நீ வாரக்கரி யாத்திரை போகணும், நீ போய் அந்த பாண்டரங்கனை பார்த்துட்டு வா, நீ நடந்து போய் அந்த வாரக்கரி யாத்திரை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற. அம்மாவோட ஆக்ஞையை எடுத்துட்டு ஒவ்வொரு ஏகாதசியும் அவருக்கு வந்த ஆற்றுல அநேகமா 2 நாள் தான் தங்கறதுக்கு தான் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவரோட வாரக்கரி யாத்திரை ஷெட்யூல் பார்த்தா அப்படி இருக்கு. பிரதி ஏகாதசி வாரக்கரி, வருஷத்துல ஒரே ஒரு ஏகாதசி ஆஷாடி. இந்த ஒரு ஏகாதசி போறதுக்குள்ள நம்ம படுற பாடு, பாண்டரங்கா நீ தான் கூப்பிட்டுக்கணும்னு சொல்லணும். துகாராம் மகாராஜே ஒரு இதுல எழுதுறாரு, கிருபாலு சஜ்ஜன துமி சந்தஜன கேச்சி கிருபா ஜான துமச்சே மஜ ஆठवन துமி தியாவி பாண்டுரங்கா கீவா மாஜி சாங்கா காக்குலத்தி. ஒரு நட துகாராம் மகாராஜுக்கு கடுஞ்சொரம், வாரக்கரி யாத்திரை சமயத்துல கடுஞ்சொரம், எழுந்துக்கவே முடியல. பக்தாலாம் ஆத்து வாசல்ல வாரக்கரி யாத்திரையா போயின்னு இருக்கா, பார்த்தா தெரியறது. ஆனா சரீரம் எழுந்துக்க கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அவரோட பரிஸ்திதி என்னமா இருக்கும், மனசு எப்படி பரித்தவிக்கும் துகாராம் மகாராஜோடது. அப்ப சாதுக்கள்கிட்ட ஒரு அபங்கத்தை எழுதி கொடுத்து அனுப்புறாரு. நீங்க இந்த அபங்கத்தை கொடுக்குறேன், நீங்க இதை கொண்டு போய் அந்த பாண்டரங்கிட்ட கொடுத்துருங்க. என்ன சொல்றான்னா, கிருபாலு சஜ்ஜன துமி சந்தஜன, சாதுக்களே நீங்கெல்லாம் கிருபாலுவா இருக்கீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப தய ஜாஸ்தி மனசு. ஹேச்சி கிருபா தான துமச்சே மஜ, நீங்க எனக்கு ஒரே ஒரு தானம் பண்ணுங்க, ஒரே ஒரு கிருபா பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஆठवन துமி தியாவி பாண்டுரங்கா ஈவா மாசி சாங்கா காக்குலதி, அந்த பாண்டுரங்கனுக்கு என்ன ஞாபகப்படுத்துங்க. போய் நீங்கெல்லாம் இங்க இருந்து போறேனோன்னு யாத்திரையா, அங்க போய் அவன்கிட்ட சொல்லுங்க, இங்க ஒருத்தன் தவிச்சுன்னு இருக்கேங்கிறத அவன்கிட்ட சொல்லுங்க. என்னோட சரீரத்தை இப்படி ஏந்துக்க விடாம பண்ணிட்டானே, அவன் வேலை தானே இது. நீங்க அந்த பாண்டரங்கிட்ட போய் சொல்லுங்க, கீவாமா அசீசாங்கா காக்குலத்தி, தவிச்சுன்னு இருக்கேங்கிற துகாராம் மகாராஜ், என்னால இங்க இருக்க முடியல, யாத்திரையை கண்ணால பார்த்துட்டு இந்த அபங்கத்தை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுங்க, நான் இப்படி சொன்னேன்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாண்டரங்கனுக்கு துகாராம் மகாராஜ் எல்லாம் வாரக்கரி யாத்திரையா இல்ல, கலசத்துல இருந்து நின்னுட்டு பாக்குறாங்க. பாண்டரங்கன் வந்து ஆஷாடி ஏகாதசி வந்துட்டா கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்க மாட்டார், கலசத்துக்கு வந்துருவார் நேரா. ஏன்னா அத்தனை கூட்டம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள வரணும்னா முடியாதே, தான் அத்தனை பக்தாலையும் தரிசனம் பண்ணணும், கலசத்துக்கு வந்துருவானா பாண்டரங்கன் ஆஷாடி ஏகாதசி. அங்கேருந்து பாக்குறாரு, துகாராம் மகாராஜ காணும். துகாராம் மகாராஜ் இல்லாத ஒரு யாத்திரை வாரக்கரி யாத்திரையா இல்லவே இல்லை. உடனே கருடன் அனுப்பி, நீ போய் என் துக்காவை கூட்டின்னு வா அப்படின்னு கூட்டின்னு வராராம் துகாராம் மகாராஜ். அப்படி ஒரு தியாதி துகாராம் மகாராஜ். அப்படி வாரக்கரி யாத்திரையோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம், அவ்வளோ ஒரு முக்கியம் வாரக்கரி யாத்திரைக்கு. அப்படி விஸ்வம்பரர் பிரதி ஏகாதசியும் வாரக்கரி யாத்திரை பண்றாரு. இன்னமும் இருக்கா மகாராஷ்டிரத்துல அப்படி பண்ணக்கூடிய சாதுக்கள், இன்னமும் இருக்கா. சமீப காலத்துல இருந்தார் ஒரு பெரிய மகான் பரமேஸ்வர் மகாராஜ் ரிஷிகர், அவர் பிரதி ஏகாதசி வாரக்கரி. இங்க நம்மளோட சத்சங்கத்துக்குலாம் வருவார் தமிழ்நாட்டுக்கு, ஆனா ஏகாதசினா இருக்க மாட்டார். எனக்கு முன்னாடி நான் தசமி எனக்கு டிக்கெட் போட்டுருன்றார், ஏன்னா அவருக்கு பண்டரியில் இருக்கணும். அடுத்த ஏகாதசி ஆளுந்து, ஒரு ஏகாதசி பண்டரி, ஒரு ஏகாதசி ஆளுந்து, இப்படி வாரக்கரி யாத்திரை பண்ணினவா. அப்படி ஒரு ஏகாதசியும் இப்படி போயிட்டு வர, ஒரு நாள் அவர் தேகுல படுத்துட்டு இருக்கிறச்சு ஒரு ஸ்வப்னம் வருது விஸ்வம்பரருக்கு. என்ன ஸ்வப்னம்னா, அதுல பாண்டுரங்கனே வந்து சொல்ற, உன்னோட பக்திக்கு நான் கடனாளி ஆயிட்டேன், அகம் பக்த பராதீனா, நான் வந்து ரிணவானாயிட்டேன். நீ பண்ண பக்திக்கு இனிமே எனக்கு ஒண்ணுமே கைவாறு பண்ண தெரியல விஸ்வம்பரா. அதனால உன்னை பாக்குறது, நீ என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு நட வந்தியோனோ, உன்னை பாக்குறதுக்காக நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். உங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற ஒரு மாந்தோப்புல, தேகூல இருக்கிற ஒரு மாந்தோப்புல நான் இருக்கேன், என்னை வந்து நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றார் பாண்டுரங்கன் அவரோட கனவுல. மகா வைஷ்ணவர் விஸ்வம்பரர், அவரை பத்தி எல்லாருக்குமே அந்த ஊர்ல தெரியும், அவர் எவ்வளவு பெரிய பக்தருங்கிறது. அவர் சொன்ன உடனே ஊர்ல இருக்கிற வைஷ்ணவா எல்லாரும் கிளம்பிட்டா. போய் அங்க போய் மாந்தோப்புல உள்ள நுழையர்ச்சியே துளசியோட வாசனை, ஜவ்வாதோட வாசனை, அந்த பாண்டரங்கன் மேல என்ன ஒரு கந்தம் இருக்குமோ அந்த கந்தத்தோட வாசனை எல்லாம் வருது. கண்டிப்பா பாண்டரங்கன் இங்க தான் இருக்காங்க. கிடுகிடு போறா எல்லாரும். இந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தா அங்கதான் அவளுக்கு அந்த ஒரு இது தெரியாது. தோண்ட ஆரம்பிக்கிறான், கடப்பாறையெல்லாம் போட்டு தோண்ட ஆரம்பிக்கிறான். ஒரு லெவல் போனோன்னு ஒரு அசரீதி கேட்கறது, இனிமே வந்து யாரும் ஆயுதம் போடாதீங்கோ, கையை வச்சு தோண்டி எடுங்க. நான் சொல்லல, இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கா, பிரமாணத்துல எழுதியிருக்கா. பாண்டரங்கன் அசரீதியா சொல்ற, நீ வந்து இனிமே வந்து ஆயுதம் போட்டு எடுக்காதீங்கோ, கையை வச்சு தோண்டி எடுங்கோங்கிறான். அங்க பார்த்தா அவ்வளோ ஒரு அழகான பாண்டுரங்கன் ருக்மிணி மாதாவோட ஒரு விக்கிரகம் அங்க இருக்க. பாண்டுரங்கனா எழுந்தது இருக்கு. அவரை உடனே எடுத்துன்னு வந்து தேகூல இந்திராயணி நதி கரையில பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு நித்தியம் பஜனை பண்ணி
அவரையே பார்த்து ஆனந்தப்பட்டு விஸ்வம்பரரோட பக்தியில அவர் அவ்வளவு தளர்ச்சி இருக்கார் அந்த பாண்டுரங்கர். விஸ்வம்பரருக்கு வயசான காலம், வார்த்தக்கியம் வந்துடுது, படுக்கையா இருக்கார். தன்னோட பிராணம் போறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுடுது. அப்ப பாண்டுரங்கனை கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும் விஸ்வம்பரா? நான் இவ்வளவு நாள் நீ எனக்கு பக்தி பண்ணிருக்கேன், நான் உனக்காக எதுவுமே பண்ணலையே, உனக்கு என்ன வேணும்? இப்படின்னா சுவாமியை கேட்க வைக்கணும். நம்ம போடுற லிஸ்ட்ல பயந்து ஓடி விடுவார் சுவாமி. அப்படி ஒரு லிஸ்ட் நம்புது. ஆனா சுவாமி கேட்கிறாரா, நீ இதுகிட்ட என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லையா, நீ ஏதாவது ஒண்ணு கேளு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா விஸ்வம்பரர் என்ன வரனை கேட்கிறாரு பாருங்கோ. புடே வம்ச பரம்பராஜே ஹோதி தயாச்சி அசாவி துசி பக்தி ஹே சீமா கணே ருக்மிணி பதி. இததான் வந்து எனக்கு பின்னாடி வம்ச பரம்பரை வரும், அந்த வம்ச பரம்பரைக்கு உன்னோட பக்தி இருக்கும், இதை கொடுங்க. இந்த பசுவரத்த ஆணின்னு சொல்றாப்ல, 5 வயசுல வந்து நாம உள்ள போட்டுட்டா அவ ஒருவேளை வழி தவறி போனாலும் கூட அங்க போட்ட அந்த ஃபவுண்டேஷன் என்னைக்கும் மாறாது. எங்கேண்டாவது அவளை திருப்பி இந்த ட்ராக்குக்கு கூட்டின்னு வந்துடும். அதனால பிரகலாத சுவாமி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, ஹிரண்யகசிப் அவருக்கு கர்ப்பத்துல இருந்து நாமஜபம் பிரகலாத சுவாமிக்கு. அப்படி அவர் வந்து கர்ப்பத்துல இருந்து நாமம் சொன்னவர். அவரை போல ஒரு பக்தர் உண்டா? குரு என்னமோ நாரதர், ஆனா நம்ம சொல்றது என்னமோ பிரகலாத நாரத பராசர புண்டலீக குருவ மிஞ்சின சிஷ்யன் பிரகலாத சுவாமி. அப்படி நாமால அவ்வளவு தழைச்சவர் பிரகலாத சுவாமி. அவர் சொல்றார், அவருக்கு என்ன தோணித்து, இவர் மட்டும்தான் நாராயண நாமம் சொல்லிட்டு இருக்காரு. அவளோட குரு எல்லாம் வந்து இங்க வந்து ஹிரண்யகசிபு தான் சுவாமி அப்படின்னு மற்ற பாடசாலை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறார். அவரோட ஸ்கூல்ல இருப்பாள் ஒன்னும், அவளுக்கெல்லாம் இவாளோட குரு தான் சொல்லி கொடுக்குறார். அவர் தப்பான பாடத்தை சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியறது பிரகலாத சுவாமிக்கு. இவர் நினைச்சுட்டாரா, இவா இப்படி பண்றாளே, இந்த குரு வேற எப்பவுமே கூடவே இருக்காரு, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இவர் நாராயண நாமத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம்னா அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஹிரண்யகசிபு நினைச்சுட்டாரா, இவனுக்கு ஏதோ ஒரு பில்லி சூன்யமோ என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு இவன் மேல, அதனால ஏதாவது மாந்திரிகம் பண்ணா இவன் சரியா விடுவான். அதுதான் நாராயண நாராயண நாராயணன் அதையே சொல்லிட்டு இருக்கான், அதுதான் இவனுக்கு பிரச்சனை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், மற்ற குழந்தைகளோட ஸ்கூல்ல போட்டு பூட்டி வச்சிடலாம். அவன் பாட்டுக்கு அங்க அந்த குழந்தைகளோட இருந்தா கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட குலகுரு வந்தோடனே அவரை விட்டு ஏதாவது மாந்திரிகம் பண்ண சொன்னா சரியா போயிடுவான். குழந்தை பில்லி சூன்யம் பிடிச்சிருக்காருதான் பிரச்சனை குழந்தைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தானா ஹிரண்யகசிபு. ஸ்கூல் லீவ் விட்டுட்டா, எல்லா பாடசாலை குழந்தைகளையும் சேர்த்து ஒரு ஸ்கூலுக்குள்ள போட்டு நீங்க எல்லாம் இங்க விளையாடுங்க, பாடம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருங்கன்னு சொல்லிட்டா. பிரகலாத சுவாமிக்கு ஒரே சந்தோஷம். சுவாமிகிட்ட நம்ம எப்படியாவது லீவ் விடணும்னு நினைச்சிட்டா, சுவாமி லீவ் விட்டுட்டாரு, இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம கூட சேர்த்து வச்சுட்டாரு. அப்படி இவர் உடனே எல்லாருக்கும் நாராயண நாமத்தை உபதேசம் பண்றாரு. நீங்க எல்லாம் நாராயணா சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க அப்படின்னு இவர் உபதேசம் பண்ணோன்னா அந்த குழந்தை எல்லாம் கேட்கிறாளாம், ஏன் பிரகலாதா இப்பவே சொல்லி என்னடா பண்ணணும், நம்மளுக்கு 5 வயசு தானடா ஆறுது, இப்பவே நம்ம சொல்லி ஒருவேளை நம்ம பாகவதன்னு சொல்லி யாராவது நம்மளுக்கு வேலை கொடுக்காம போயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு. பாகவதா அடிக்கடி லீவ் போட்டுருவா, பஜனை போயிடுவா, இவாள உத்தியோகத்துக்கு வச்சிருந்தா நம்ம கம்பெனி டிவால் ஆயிடும் அப்படின்னு ஒரு யாராவது உத்தியோகம் கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாளாம். அதுக்கு சுவாமி சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தருணம் வந்துடுது, இப்பெல்லாம் நம்ம குழந்தைடா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ந்து போய் ஒரு தாருண்யம் வந்துடுதுன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு. அப்ப நம்ம கதையை இன்னொருத்தர் கேட்கணுமே தவிர நம்ம பகவானோட கதையை கேட்க மாட்டோம். நீங்க கதைக்கு வரலையா சார் அப்படின்னா அவன் கதையை நம்ம கேட்கணும். அப்படி சொல்லுவார் கதை, எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைங்கிற ஒரு கதையை சொல்லுவார். அதனால வேண்டாண்டா இப்பவே நாமா சொல்லுன்னு சொல்றாரு. சரி பிரகலாதா, வேலை கூட கிடைக்கலன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு சாப்பிட்டுடலாம், ஒருவேளை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, பாகவதனா இருக்கான் இவனை நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் பிரகலாத சுவாமி சொல்லிட்டார், சம்சாரம்னு ஒண்ணு வந்துடுதுன்னா அதுக்கப்புறமா உன்னால அதுல இருந்து மீளவே முடியாதுடா. குழந்தை குட்டி குடும்பம் நான் எடுத்துனா அதுக்கப்புறமா அதுலயே முங்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர இன்னைக்கு நாளைக்குன்னு அதான் அலையோஞ்சி ஸ்நானம் பண்ற மாதிரி கதையாயிடும். நம்ம அதுக்கப்புறம் நாமாவே சொல்ல முடியாதுடா. வார்த்தக்கியம் இன்னும் மோசம். இன்னைக்கு என் சரீரம் நான் சொல்ற பேச்ச கேட்கறச்சியே சத்சங்கத்துக்கு வர நான் கஷ்டப்படுறேன்னு, என் சரீரம் சொன்ன பேச்ச கேட்காம பெத்த புள்ளையும் சொன்ன பேச்ச கேட்காம எப்படி நீ பஜனைக்கு வருவ? அது முடியவே முடியாது. அதெல்லாம் அலையோஞ்சி ஸ்நானம் பண்ற கதையா போயிடும். 5 வயசு தாண்டா கரெக்டான வயசு, இப்பவே நாம நாமம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாராம் பிரகலாத சுவாமி அவளுக்கு. அப்படி ஒரு உபதேசம் பிரகலாத சுவாமியோட. அதே போல விஸ்வம்பரர் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாருன்னா, எனக்கு எத்தனை வம்ச பரம்பரம் எனக்கு அப்புறமா எத்தனை பேர் வராலோ
அத்தனை பேரும் உன்னோட பக்தியோட இருக்கணும், அது ஒண்ணுதான் போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்ப்பா, உன்னோட பக்தி இருந்தா போதும், மற்றதெல்லாம் அவளுக்கு தானா கிடைச்சு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவரோட பிரார்த்தனைக்கு சுவாமி சொல்றாராம், கவலையே படாத விஸ்வம்பரா, உன்னோட பரம்பரையில மகாபாகவதன் பிறக்க போறாரு. இந்த லோகமே யாரால உத்தாரமாக போறதோ அப்பேற்பட்ட பாகவதன் உன்னோட பரம்பரையில பிறக்க போறாரு. அப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்தவர் தான் ஜெகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ். போலோபா கனகாயி தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளை துகாராம் மகாராஜ். அவளுக்கு 3 பிள்ளைகள். அவ புத்திரபாகியம் இல்லாம சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கச்சே பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேரும் அவளோட ஸ்வப்னத்துல வரா, எங்க 3 பேரோட அம்சமாவும் உனக்கு 3 பிள்ளைகள் பிறப்பா அப்படின்னு. பரமேஸ்வரனோட அவதாரமா சாவாஜி. அவர் ரொம்ப விரக்தி நிலை அடைஞ்சவர். பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், அவருக்கு எதுவுமே எதுலையுமே பற்றே கிடையாது. அப்படிப்பட்ட நிவൃத்தி நிலையில இருந்தவர் பரமேஸ்வரன். அவரோட அவதாரமா சாவாஜி. பிரம்மாவோட அவதாரமா கானோபா. இவா 2 பேரும் வரம் கொடுத்துட்டா, எங்களோட அம்சமா உனக்கு 2 புள்ள வரப்பான். மகாவிஷ்ணு கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்? எனக்கு உன்னோட அம்சமா வேண்டாம், உன்னோட பக்தனா ஒரு புள்ள வேணும்னு கேட்டாராம் அவளோட அப்பா. உன்னோட பக்தனா இருக்கக்கூடிய மகாபாகவதனா இருக்கக்கூடிய ஒரு புள்ள வேணும். யாரோட நாமத்தை சொன்ன மாத்திரத்துல இங்க இருக்கிறவா எல்லாரும் உத்தாரணமாவாலோ அப்படிப்பட்ட ஒரு பக்தன் வேணும். அதுதான் சொல்றாரு இல்ல துகாராம் மகாராஜ். துகாராமா 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 तुकाराम तुकाराम नाम घेता कापियामा. तुकाराम 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 तुकाराम. இந்த நாமம் எங்க கேட்கறதோ, இந்த நாமத்தை கேட்டா யமன் பயப்படுறாங்க. ஐயோ துகாராம் மகாராஜ் நாமத்தை சொல்றாங்க, வா பக்கத்துல நம்ம போகக்கூடாது. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் யமலோகத்துக்கு. பக்தனோட நாமாவையோ பகவானோட நாமாவையோ சொல்றவா ஊர் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊர் பக்கம் ந ஜாவு தயா காவாங்கிற அவர்கிட்ட இல்ல, அந்த ஊர் பக்கத்திலே போகாது. அப்படி யமனே பயப்படுற அளவுக்கு ஒரு கியாத்தியம் துகாராம் மகாராஜோட நாமாவுக்கு. அப்படின்னா என்ன, யமன் பயப்படுறாருன்னா என்ன, நம்மளுக்கு அந்த பயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பயம் நம்மளுக்கு வேண்டாம். அவரோட நாமா ஒண்ணு போற நம்மள உத்தாரம் பண்ண. அப்படி துகாராம் மகாராஜ் ஒரு மகாபாகவதனா போலோபா கனகாயி தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ற. அந்த அம்மா எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு புள்ள வச்சிருந்தார். धन्य महाराज जन्मले संसार जे ज्ञाति अंतरि नारायणा नारायण गाय नारायण ध्यान नारायण गाय नारायण ध्यान धन्य त्यासी माय प्रसव. नामदेव महाराज धन्य महाराज जन्मले संसारी जे ध्याति अंतरी नारायण नारायण गाय नारायण ध्याय धन्यत्यासी माय प्रसवली. எவன் ஒருத்தன் நாராயண நாமத்தை தன் வாக்குனால உச்சாரம் பண்றாரோ, நாராயண மனசால நினைக்கிறாரோ, தன்யத்யாசி மாய பிரசவம். அப்படிப்பட்டவரை பிரசவிச்ச அந்த அம்மா தன்யமாரா அப்படிங்கிற நாமதேவ் மகாராஜ். அப்படி அந்த அம்மாவோட பரம பாக்கியத்தினால துகாராம் மகாராஜ் அவதாரம் பண்ற. 13வது நாள் பெயர் சூட்டு விழா. யார் வரார்னா ஜெகன்மாதா ருக்மிணி தேவி வரார். ருக்மிணி தேவி எல்லாருக்கும் பக்ஷணம் எல்லாம் பண்ணி ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொண்டு வராங்க, எல்லாருக்கும் விநியோகம் பண்றதுக்காக. இந்த குழந்தை எடுத்துன்னு போய் கனகாயி அங்க போய் சுவாமியோட பாதத்துல போடுறா. அங்கேருந்து ருக்மிணி அம்மா வரா, எல்லா சுமங்கள்லையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாருக்கும் பக்ஷணங்கள்லாம் கொடுத்து இனிப்பெல்லாம் கொடுத்து எங்க ஆத்துல குழந்தை பண்ணணும்.
சந்தோஷப்பட்டுக்கிறான். சந்தோஷப்பட்டு துகாராம் மகாராஜுக்கு துகா அப்படின்னு ஜெகன்மாதா ருக்மிணியே பெயர் சுட்டுறான். ருக்மிணி தேவி கொடுத்த பெயர் துகா. அப்படி துகாராம் மகாராஜ் வளர்ந்துட்டே வரார். விவாகம் ஆறுது. அவருக்கு ஒரு தடவை ஸ்வப்னத்துல பாண்டுரங்கனே வந்து சொல்றார். துகாராம் மகாராஜ் முதல் டைம் பக்தர் கிடையாது. அவர் எத்தனை 4 யுகமா வந்துட்டு இருக்கார். முதல் யுகத்துல கிருத யுகத்துல பிரகலாதனா அவதாரம் பண்றார். திரேதா யுகத்துல அங்கதனா அவதாரம் பண்றார். துவாபர யுகத்துல உத்தவனா அவதாரம் பண்றார். கலியுகத்துல முதல்ல நாம்தேவ் மகாராஜா வந்து பின்னாடி திருப்பி துகாராம் மகாராஜா வர்றார். துகாராம் மகாராஜ் முதல் பக்தர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அவருக்கு. இதேதான் நாம்தேவ் மகாராஜ் வந்து காக்கடா ஆர்த்தியில சொல்றச்சே சொல்றார். சௌயுகாச்சா பக்தா நாமா பாகிதனி பாட்டிமாகே டோலேலா தேஜனி. ஜனாபாய் மகாராஜ் காத்தால காக்கடா ஆர்த்தி பாண்டுரங்கனுக்கு. பாண்டுரங்கனோட மகாத்வாரத்துல நின்றுட்டு இருக்கா. பக்தா எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. பாண்டுரங்கா கண்ணை திறந்து பாரு, காத்தால விடிஞ்சிடுத்து. அதுக்கு என்ன சொல்லி எழுப்புறான்னா ஜனாபாய் மகாராஜ் சௌயுகாச்சா பக்தா நாமா உபா கீர்த்தனி. சீனியர் மோஸ்ட் பா 4 யுகமா பஜனை பண்றவனோட பக்தர் நாம்தேவ் மகாராஜ் நின்று இருக்கார். கண்ணை திறந்து பாருங்கிறான் பாண்டுரங்கன ஜனாபாய் மகாராஜ். சௌயுகாச்சா பக்தா 2 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாலே எத்தனை பெருமை. அப்ப 4 யுகமா பக்தரா இருக்காருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட பெருமை. வாயாட்டு சொல்ல முடியுமா அதெல்லாம். சௌயுகாச்சா பக்தர் நாம்தேவ் மகாராஜ். அடுத்து 5வது தடவை பக்தரா வர துகாராம் மகாராஜ். நாம்தேவ் மகாராஜ் தன்னோட ஜென்மால 100 கோடி அபங்கம் எழுதும். 100 கோடி அபங்கம் பாண்டுரங்கன் மேல எழுதுறேன்னு சத்திய பிரமாணம் பண்றாரு. அதை பூர்த்தி பண்றதுக்கு எடுத்து இன்னொரு ஜென்மா துகாராம் மகாராஜ். அதுல இருந்த மிச்சத்தை எழுதுறதுக்கு வர துகாராம் மகாராஜ். அப்படி துகாராம் மகாராஜ் அவதாரம் பண்ணி அவருக்கு ஒரு தடவை கனவுல இந்த விஷயத்த வந்து பாண்டுரங்கனே சொல்றாரு. துகா, நீ வந்ததோட வேலை இதுக்காக தான் நீ வந்திருக்க, இதை நீ பண்ணணும் அப்படின்னு துகாராம் மகாராஜ் சொல்ல, அவர் அதுக்கப்புறம் அந்நிய வார்த்தையே கிடையாது வாயில. துகாராம் மகாராஜ் சர்வதாபங்கம் சர்வதாபங்கம் சர்வதாபங்கம். ஒரு விஷயத்திலையும் துகாராம் மகாராஜுக்கு 2 தாரம். முதல் தாரம் ஒரு மகா பஞ்சம் வந்தது மகாராஷ்டிரத்துல. ரொம்ப பெரிய பஞ்சம் ஒண்ணு வந்தது. அதுல அவரோட முதல் மனைவி காலம் ஆயிட்டான். அடுத்து 2வது மனைவி ஜீஜாபாய். ஜீஜாபாயை பத்தி நிறைய கதையில கேட்கறச்சே அவ ரொம்ப மகாராஜுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு பத்னியா சொல்லுவா. அவ துகாராம் மகாராஜுக்கு எனிமி கிடையாது, பாண்டுரங்கனுக்கு எனிமி. அவ துகாராம் மகாராஜோட மகாபக்த. அதனால பாண்டுரங்கன் அவ காலை பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஜீஜாய்க்கு ஒரு தடவை முள்ளு குத்திடுறது தெரியாம பாண்டுரங்கன் ஓடி போய் உனக்கு முள்ள நான் எடுக்கிறேன்னு அவ உன்னையா வர சொன்னா அப்படின்னு அவனை பார்த்து திட்டுறா ஜீஜாபாய். அப்படின்னா என்ன பெரிய அதிகாரம் ஜீஜாபாய்க்கு. கதையில கேட்டு நம்ம ஜீஜாபாயோட குணத்தை நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவ பாண்டுரங்கனுக்கு மட்டும்தான் எனிமியை தவிர துகாராம் மகாராஜுக்கு மகாபக்தன். எப்படி சேவை பண்றான். பஜனைக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா திட்டுற ஆத்துல எத்தனை மாமி இருக்கா. 24 மணி நேரம் 7 நாளும் உட்காந்து பஜனை எதுவும் கை கூடல. ஏன்னா அவர் வந்த பர்பஸ் அது கிடையாது. அவர் வந்த வியாபாரம் எதுக்கு அப்படின்னா தேவக்யா கோனி தேவக்யா கோனி அவர் வந்த வியாபாரம் எதுக்குன்னா பகவான் நாமாவை விற்கிறதுக்காக வந்தார்.
வியாபாரம் பண்றாராம் துக்காராம் மகாராஜ். தேவக்யா தேவக்யா, நான் சுவாமியை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு வியாபாரம் பண்றார். ஆயித்தா ஆலா கர புசோனி, ரெடிமேடா கொண்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு அவர் அடையறது நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாமாங்கிற ஃபார்மேட்ல ரொம்ப ஈஸியா கொண்டு வந்திருக்கேன். ஆயித்தான்னா ரெடிமேட்னு அர்த்தம். ரெடிமேடா கொண்டு வந்திருக்கேன், அப்படியே அப்படியே நீங்க எடுத்து அதை ஸ்வீகாரம் பண்ணிக்க வேண்டிதான். அப்படின்னு சொன்னா ஜனங்கள்லாம் என்ன சொன்னாலும் தேவன் நலகே தேவன் நலகே துகபா தேவன் நலகே, வேண்டாம் 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 வேண்டாம். எங்க மகாராஜ் சொல்றேன், இத இந்த வருஷ கடைசியில எக்கச்சக்க கேலண்டர் வந்துடும். நம்ம அது சுருட்டி 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 ஒரு 100 கேலண்டர். அந்த கேலண்டர் எல்லாத்தையும் சுவாமி படம், எல்லாத்தையும் சுவாமி படம், எல்லாத்தையும் நம்ம கண்ணை ஒத்தி ஒத்தி உள்ளே தான் வச்சுக்கணும், எடுத்து போடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அது துக்காராம் மகாராஜ் சொல்றாரு, நான் அப்படி சுருட்டி சுருட்டி கேலண்டரா கொடுக்கல, நல்லா ஃப்ரேம் பண்ணி நீட்டா பாண்டரங்கன் படத்தை அப்படியே கொடுத்துடுறேன், நீங்க எடுத்து மனசுல மாட்டிக்கோங்க, அது பண்ணா போதும். எடுத்து இப்படியே மனசுல மாட்டிக்கோங்க, ரெடிமேடா கொண்டு வந்திருக்கேன், நீங்க கடைக்கு எடுத்துன்னு போய் இதெல்லாம் வேண்டாம். அப்படி கொடுக்கறது என்ன சொல்றாலாம், தேவன் நலகே தேவன் நலகே சாண்டி மின்னேஜே ரூதலே ஜாவே. துகபா, எங்க மனசுல ஏற்கனவே எத்தனையோ விஷயத்த நாங்க மாட்டிட்டோம், நிறைய லௌகீக விஷயத்த மாட்டிட்டோம், இனிமே இடம் இல்ல மாற்றத்துக்கு. தேவன் நலகே தேவன் நலகே வேண்டாம் துகபா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாளாம் ஜனங்கள். கதற துக்காராம் மகாராஜ், தேவமந்தலா தேவமந்தலா, எவ்வளவு சரக்கு வாங்கிட்டு வச்சிருக்கேன், அங்க சொல்லிட்டு வந்திருக்கேனே, எல்லாரையும் நான் உத்தாரணம் பண்ணி நேரம் யமலோகத்தை காலி பண்ணி வைகுண்டத்தை ஹவுஸ்ஃபுல் பண்ணிட்டு தான் நான் திருப்பி வருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனே பாண்டரங்கனுக்கு. இப்ப யாருமே அப்படி வாங்கிக்க மாட்டேங்கிறாளே, என்னோட பிசினஸ் ரொம்ப டல்லா ஆயிடுத்தேன்னு அழற துக்காராம். தேவமந்தலா தேவமந்தலா, மந்தமாயிடுச்சு, என்னோட வியாபாரமே மந்தமாயிடுது. அப்படி துபலா துக்கா பாவஹீன, நான் இப்படி ஒரு பாவம் இல்லாதவனா போயிட்டேனே, நான் இப்படி ஒரு பலம் இல்லாதவனா போயிட்டேனேன்னு துக்காராம் மகாராஜ் கதர். அப்படி அவர் வந்த வியாபாரம் உப்புக்கும் மிளகாய்க்கும் இல்லை, அவர் வந்த வியாபாரம் இப்படி ஒரு பெரிய பாரமார்த்திகமான வியாபாரம். அதனால அவர் இந்த லௌகீக வியாபாரத்துல எதுலையுமே அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறச்ச ஃபைனலி ஒரு நட ஜீஜாபாய் ரொம்ப பெரிய தனவந்தர் ஆத்து பொண்ணு, நல்ல தனவந்தாளோட ஆத்து பொண்ணு. ஆனா இங்க துக்காராம் மகாராஜோட பிரபாவத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவா. உப்பு வியாபாரத்துக்கு ஒரு தடவை கடன் வாங்கி கொடுக்குறான் ஜீஜாபாய், நீங்க போய் எல்லாரோட சேர்ந்து உப்பு வியாபாரம் பண்ணிட்டு வாங்கோ, இந்த வியாபாரத்தை நீங்க மனசுல நம்ம குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணணும், எப்பவும் போல போய் உட்காண்டே நாமா சொன்னேன் போயிடுத்து சொல்லக்கூடாது, நீங்க ஜாக்கிரதையா இந்த வியாபாரத்தை நல்லபடியா பண்ணிட்டு வரணும். கண்டிப்பா பண்றேன் ஜீஜா, நான் பண்ணிட்டு வரேன். இந்த தடவை 300 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறேன். உப்பை வாங்கிட்டு எல்லாரோட சேர்ந்து போறாரு துக்காராம் மகாராஜும் உப்பு வியாபாரம் பண்றதுக்கு. நல்லபடியா வியாபாரம் பண்றாரு. இந்த நட வர வழியில பார்த்தா ஒரு பிராமணர், அவர் பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார். என்ன ஆச்சுன்னு விசாரிக்கச்சு, அவர் பண்ணாத ஒரு தப்புக்காக தவறான தீர்ப்பு அவர் மேல வழங்கப்பட்டு அவரை சிறையில போட்டுடுறான், ஜெயில போட்டுடுறான். அதுல இருந்து விடுதலை பெறணும்னா அவர் 300 ரூபாய் கட்டணும், அந்த கட்டணத்தை கட்டினாதான் அவரை வெளியில விடுவேன் அப்படின்னு சொல்லி காவலாளி, ராஜாவோட காவலாளியும் ஒருத்தர் அவ கூடவே நிக்கிறா, எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அவர் பிக்ஷை எடுத்து இது வரைக்கும் 50 ரூபாய் கட்டியிருக்கேன், இன்னும் 250 ரூபாய் நான் கட்டணும், அப்பதான் என்னை வெளியில விடுவா, நான் பண்ணாத தவறுக்கு தப்பான பொய் சாட்சியினால நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதானே, இந்த 2 பைசாக்கு பெரிய தனவந்தர் மாதிரி இருந்த 300 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கா ஜீஜாவை, அதை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். இந்த 250 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. அவர் அதை கட்டி அவளை வெளியில எடுத்து மேற்கொண்டு, நீங்க உங்கள்கிட்ட ஆத்து செலவுக்குலாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா, பலசரக்குலாம் இருக்கா, சமையலுக்கு எல்லாம் இருக்கா, இல்லையா, ஒன்றும் இல்லை, என்ன இன்னொரு 50 ரூபாய் இருக்கேன், இதை வச்சுக்கோங்க, உங்க ஆத்து செலவுக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்த 50 ரூபாயை கொடுத்து இப்படி கை தட்டிட்டு கிளம்பிட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம். துக்காராம் மகாராஜ், பா சம்பாதிச்சது நல்ல தர்மமான முறையில நம்ம செலவு பண்ணிட்டு, இப்படி யாராவது நினைக்க முடியுமா? லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலும் நம்மளுக்காக எத்தனை கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அது போக முடிஞ்சா தர்மத்துக்கு. சாஸ்திரங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுல 5ல் 1 பங்கு தர்மத்துக்காக எடுத்து வைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னை பாதுகாக்கிறதுக்காக 4 பங்கு வச்சிருந்தா 1 பங்கு தர்மத்துக்காக நம்ம எடுத்து வைக்கணும்.
துக்காராம் மகாராஜ் சம்பாதிச்ச மொத்தத்தையும் தர்மத்தை கொடுத்துட்டார். பரவாயில்ல, ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தரை நம்ம காப்பாத்திருக்கோம், நல்ல வழியில நம்ம இதை செலவு பண்ணிருக்கோம். அப்புறம் எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமா ஞாபகம் வருது, ஐயோ இப்ப ஜீஜாபாய்க்கு என்ன பதில் சொல்றது, 300 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்காளே, அவோ போனா ஆத்துக்கு போனா ரகலை கட்டிடுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. துக்காராம் மகாராஜ் பதற. பாண்டரங்கன் இதை பார்த்துன்னு இருப்பானோ சும்மா. அங்கேருந்து நேரா கிளம்பி துக்காராம் மகாராஜ மாதிரி வந்த. அவ யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினாலும் எல்லார்ட்டையும் கடனை செட்டில் பண்ணி அவள்கிட்ட ப்ரோ நோட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு அவள்கிட்ட சிக்னேச்சரை முதல்ல வாங்கிட்டு, துக்கா இனிமே உங்களுக்கு எந்த பைசாவும் கொடுக்க வேண்டியது இல்லையோன்னோ. கொடுக்க வேண்டியது. சரி ஒண்ணு பண்ணுங்கோ. துக்காராம் மகாராஜா போயிருக்கார் பாண்டரங்கன். அவள்கிட்ட சொல்றாரு, ஒரு 5 தங்க காயினை கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நீங்களே இந்த ப்ரோ நோட்டை போய் ஜீஜாபாய்கிட்ட கொடுத்து துக்காராம் மகாராஜ் எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டார். இது அவர் எங்கள்கிட்ட முன்னாடி கொடுத்து வச்சிருந்த ஒரு தங்க காயின், 5 தங்க காயின், இதையும் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடுத்துருங்கோ அப்படின்னு இந்த பக்கம் இவாள்கிட்ட கடனை செட்டில் பண்ணிட்டு பாண்டரங்கன் ஓடி போயிட்டார். திருப்பி துக்காராம் மகாராஜ் கவலையோட வராரு, என்ன நடக்குமோ இப்போ, எப்படி நம்ம ஜீஜாபாய்க்கு பதில் சொல்ல போறோங்கிற கவலையோட வர துக்காராம் மகாராஜ் 2 கையோட வரவேற்கிறார் ஜீஜாபாய். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இப்ப நடந்ததை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா, மகாராஜ் எல்லா கடனையும் நீங்க தீர்த்துட்டேலாமே, இந்த தடவை நல்லா சாமர்த்தியமா வியாபாரம் பண்ணிருக்கேன், பெரிய லாபமாவே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த 5 தங்க காயின் வர நீங்க எப்ப வாங்கினே சொல்லவே இல்லை பத்தேலா என்கிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா ஜீஜாபாய். புரிஞ்சிருச்சு துக்காராம் மகாராஜ், இது இவனோட வேலைதான், இது இந்த பாண்டரங்கன் பண்ணின வேலைதான், அவன் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிறார் மனசுல. அப்படி அவருக்கு அந்த கிடைச்ச அந்த லாபம் இருக்கும்னு அந்த தங்க காயின் அதெல்லாத்தையும் போய் கொடுத்து பலசருக்கு வாங்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாரு துக்காராம் மகாராஜ். அது நம்மளது இல்லம்மா, அது பாண்டரங்கன் கொடுத்து தர்மத்துக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் தானம் பண்றாரு அதையும். அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் துக்காராம் மகாராஜ். இப்படி ஒன்னொன்னு அவர் பண்ற ஒவ்வொரு லீலையும் பாண்டரங்கன் அவருக்காக ஒரு நடை இறங்கி வரதும் அந்த ஊர் ஃபுல்லா வரவேடுது. எல்லாரும் துக்காராம் மகாராஜுங்கிறா. எல்லாரும் துக்காராம் மகாராஜோட அபங்கத்தையே பாடுறா. இது ராமேஸ்வர் பட் அப்படின்னு ஒரு பெரிய பிராமணர் இருந்தார், ரொம்ப வித்வான், தசகிரந்தி, 4 வேதம் 6 சாஸ்திரம் பூர்ணமா அத்தியனம் பண்ணினவாளுக்கு தசகிரந்தின்னு பேரு. அப்படிப்பட்டவர் அந்த ராமேஸ்வர் பட். அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் காதுல விழுது. அவர் பெரிய பண்டிதர், அவரோட பிரவச்சனத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறா. துக்காராம் மகாராஜ் பிரவச்சனம் பண்ணா கும்பலா போய் உட்காந்துக்கிறா எல்லாரும். அவருக்கு இன்னொரு இது என்னன்னா, தான் பிராமணர், துக்காராம் மகாராஜ் ஒரு அப்ராமணர், அவர் உபதேசம் பண்ற தகுதி அப்ராமணாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ராமேஸ்வர் பட்டுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. என்னமோ எல்லாரையும் நாமா சொல்லுங்கிறாரமே, என்னமோ நாமா காப்பாத்திடும், நாமா சொன்னா போதும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வேத சாஸ்திரத்துக்குலாம் அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு உபதேசம், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறார் ராமேஸ்வர் பட். அவர் மூலமா அந்த ராஜாங்கத்துல இருந்தவாழ்கிட்ட சொல்லி, இனிமே துக்காராம் அபங்கெல்லாம் எழுதக்கூடாது, நீங்க அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும், துக்காராம் மகாராஜ் இனிமே அபங்கம் எழுதக்கூடாது, இது வரைக்கும் எழுதின அபங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போய் இந்திராணி நதியில போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு. ஜலீதகடா சஹிதவாயா தாரியா ஜெய்சலாயா. எப்படி போடணும்னா அவருக்கே மைல்டா டவுட் இருந்திருக்கு போல இருக்கு துக்காராம் மகாராஜ் பிரபாவத்துல. ஒருவேளை மேல வந்துட்டுதான் என்ன பண்றது, கல்லு கட்டி போடணும்னு ஆர்டர் போட்டாராம். பேப்பர் தான், அது அப்படியே போடக்கூடாது, ஜலி தகடா சகிதவாயா, கல்லோட சேர்த்து கட்டி இந்திராயணி நதியில அவர் இது வரைக்கும் எழுதினது எல்லாத்தையும் போட்டுடணும், மேற்கொண்டு அவங்க எழுதவே கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றது. துக்காராம் மகாராஜ் அவரை போய் பாக்குறாரு. துக்காராம் மகாராஜ் அவருக்கு சொல்ற, நான் எதுவுமே வேத சாஸ்திரத்துக்கு எதிர்மாறா நான் எதையுமே சொல்லல, வேதானந்த போலிலா அத்தை இது கச்சி சாதிலா இட்டோவாச்சி சரணசாவே நிஜ நிஷ்ட நாமகாவே. வேதம் எப்படி சொல்றதுன்னா அனந்தமா சொல்றது. நம்மளால வேதத்துல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்க முடியுமா? ஒரு ஜென்மாலும் ஒரு ஷாக்க படிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஷாக்க படிக்க 22 வருஷம் வேணும். பூர்ணாயுசு இருக்கும்னு வச்சுப்போம், 4 ஷாக்க தான் படிக்க முடியும். அப்ப 4 ஷாக்க தான் படிக்க முடியும்னா கிட்டத்தட்ட
100 சாக்கைக்கு மேல இருந்திருக்கு வேதத்துல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 13 சாக்கை தான் இதுல இருக்கு, புழக்கத்துல இருக்கு. இத்தனை சாக்கையை படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுட்டு வேதத்தை பாராயணம் பண்ணிட்டா போருமா? பாஷ்யம் தெரிஞ்சுக்கணும். பாஷ்யம் தெரிஞ்சுட்டாதான் அதுல என்ன சொல்லியிருக்குங்கிறது புரியும். அதை படிச்சுட்டா போறாது. வேதாங்கங்களா இருக்கிற சாஸ்திரத்தை படிச்சாதான் இதோட நிஜமான மீனிங் புரியும். அப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்க எனக்கு ஆயுசு காணாது. எத்தனை ஜன்மால படிச்சு எப்ப தேர்றது நானு? அப்ப இத்தனை சொல்லியிருக்கு. ஆனா துகார மகாராஜ் சொல்றாரு, வேத அனந்த போலிதான், நிறைய சொல்லியிருக்குப்பா. ஆனா அர்த்தம் இவ்வளவுதான். அதுல ஒரு விஷயம் தான் அர்த்தம். அர்த்தம் இது கட்சி சாதிலாம். என்ன பண்ணணும்? விட்டோபாசி சரணசாவே நிஜ நிஷ்ட நாமகாவே. அந்த பாண்டரங்கனோட சரணத்தை பிடிச்சுக்கோ, நிஜ நிஷ்டையோட நாமத்தை சொல்லு. அதுதான் உனக்கு வேண்டியது. இதுதான் உன்னோட மார்க்கம். நிஷ்டாவந்த பாவ பக்தர்களுக்கு ஒரே ஒரு தர்மம் தான். என்னன்னா நிஷ்டையான ஒரு பாவம், நிஷ்டையான ஒரு நம்பிக்கை. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அது அந்த பிசினஸ் பிடிக்காது சுவாமி. நீ பண்ணிக்கிறியா, நீயே பண்ணிக்கணும். என்கிட்ட வரியா பூர்ணமா வந்துடணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, நான் கொஞ்சம் பண்றேன் நீ கொஞ்சம் பண்ணனா அந்த கேமுக்கு வரமாட்டார் சுவாமி. அவரோட டீல்ல அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. பூர்ணமா நினைச்சுக்கணும். என்ன இதுல இப்ப நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கே இப்படி பிரத்யட்சமா பாக்குறதே தெரியலையா, நம்ம பண்ணல சுவாமி தான் இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாருங்கிறது எத்தனை விஷயத்துல நம்ம உணர்றோம். இது ஒவ்வொரு விஷயத்துலயும் உணர்றோம். பெரிய விஷயம் அதுவும் ஏதோ ஒரு மிராக்கெல்லாம் நடந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு கிடையாது. ஒரு இயல்பான ஒரு தினசரியில நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கூட நம்மளுக்கு சுவாமி தான் நடத்தி கொடுக்குறாருங்கிற ஒரு பாவம் இருக்கே. இததான் சொல்ற நிஷ்டாவந்த பாவ. நிஷ்டையா இருக்கணும் இந்த பாவத்துல கூட. தாத்காலிகமா இருக்கணும். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பக்தி கம்மியாயிடும். பஜனைக்கு வச்சு நல்ல பக்தியா இருக்கேன், வெளியில போய் தான் கொஞ்சம் பக்தி கம்மியா அப்படின்னா அது பக்தியே கிடையாது. பக்திங்கிறது ஒரு பீரியாடிக் எஃபெக்ட் கிடையாது, நிரந்தரமான ஒரு பாவம். பக்தா அப்படி சொல்ற. வேதம் எத்தனையோ விஷயத்த சொல்லியிருந்தா கூட இதுல ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்னன்னா விட்டோபாசி சரணசாவே நிஜ நிஷ்ட நாமகாவே. இதுதான் அதோட சாரமா இருக்கு. இதைதான் நான் அவளுக்கு சுலபமா சொல்றேன். எல்லாராலையும் வேதம் படிக்க முடியுமா? எல்லாராலையும் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியுமா? இது முடியாது. அதோட சாரம் என்னவோ அதை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு துகாராம் மகாராஜ் அவருக்கு புரிய வைக்கிறார். ஆனா அவர் அதை ஏத்துக்கிற மனசுல இல்லை. அவர் ராமேஸ்வர பட் அதை ஏத்துக்கிற இதுல இல்ல. நீ ஒரு அப்ராமணன், நீ உபதேசமே பண்ணக்கூடாது, அதுவும் நீ சாஸ்திரத்துக்கு எதிர்மாறா பண்ற அப்படின்னு அவருக்கு எகேன்ஸ்டா இவ்வளவு ஆர்டர் எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு போய் கல்ல கட்டி போட்டாச்சு இந்திராயணியில. துகாராம் மகாராஜ் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அப்பவும் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இது கூட விட்டலனோட இச்சை தான். நான் ஏதோ ரொம்ப உளறிட்டேன் போல இருக்கு. என்னமோ அபங்கம் பாடுன்னு சொன்னா பாண்டுறங்கன்னு நான் பாட்டுக்கு என்னமோ நினைச்சிட்டு ரொம்ப உளறேன் போல இருக்கு. நான் தான் அதனால்தான் பாண்டுறங்கனே பிடிக்காம என்னை கொண்டு போய் போட சொல்லிட்டான். என்னோட அபங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நதியில போட சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க ஒரு துளசி மாடம் இருக்குது. அது பக்கத்துல இருக்கிற அந்த கல்ல உட்காந்துட்டு இந்திராயணியில அந்த அபங்கத்தை போட்டுட்டு எத்தனை நாள் ராவும் பகலுமா ஒரு அவரோட எனக்கு துகாராம் மகாராஜ் நாம்தேவ் மகாராஜ் எழுதின அபங்கத்தோட எண்ணிக்கை அவ வாழ்ந்த வயசு. அதை இட்டு பார்த்தா அவ வாயில அபங்கத்தை தவிர வேற ஒரு விஷயம் வந்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு 90 கோடிக்கு மேல எழுதியிருக்கார் நாம்தேவ் மகாராஜ் அபங்கம். 82 வயசுல 82 வயசு வாழ்ந்த வாழ்க்கையில 90 கோடி அபங்கங்கள். இதெல்லாம் நம்மளோட மனுஷ புத்தினால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது.
அப்படி கஷ்டப்பட்டு ராவும் பகலுமா பகவான் மேல உருகி உருகி எழுதின அவங்க போட்டுட்டு உட்காண்டிருக்காரு அங்கே. பாண்டரங்கனையே நினைச்சிட்டு 13 நாள் ராவும் பகலுமா உட்காண்டிருக்கார். பாண்டரங்கனோட நாமத்தை சொல்லிட்டு ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை. எத்தனையோ பேர் வந்து துகாராம் மகாராஜோட பக்தாலா இருக்கிறவாள்லாம், மகாராஜ் நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க ஆகாரம் எடுத்துக்கோங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையும் துகாராம் மகாராஜ் காதில் வாங்கிக்கல. அதே தபஸ் மாதிரி உட்காண்டிருக்கார் துகாராம் மகாராஜ். 13வது நாள் பாண்டரங்கன் எப்படி வந்து தண்ணியில போட்ட பொறி எப்படி மிதந்து வரும் அப்படி மிதந்து வந்துதான் அந்த அபங்கங்கள் துகாராம் மகாராஜோட. துகாராம் மகாராஜோட அபங்கங்கள் அப்படி மிதந்து வருது. ஈரம் கூட இல்லையா அதுல துகாராம் மகாராஜ். ஈரம் இல்ல, பேப்பரை தண்ணியில போட்டா நிக்குமா? ஒரு எழுத்து அழியல, ஒரு ஈரம் படல, பொறி மாதிரி மிதந்து வந்துதான் துகாராம் மகாராஜோட அபங்கம். தாரி ஏலியா தைசா லாஹ்யா. துகாராம் மகாராஜுக்கு சந்தோஷம் தாங்கல. எல்லாரும் விட்டல 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 துகாராம் 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 துகாராம்னு கர்ஜனை பண்றா எல்லா பக்தாலும். அவ்வளோ ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு அதிசயத்தை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. துகாராம் மகாராஜோட அவ்வளோ ஒரு பக்தி. பாண்டரங்கனுக்கு அந்த அபங்கங்களை அழிய விட்டுருவாரா, நம்மளுக்கு எல்லாம் வேண்டாமா நாளைக்கு, அப்படி பாண்டரங்கன் கொண்டு வந்து கொடுத்துடுறாரு அந்த அபங்கத்தை. இந்த விஷயம் ராமேஸ்வர் பட் காலில் விழுந்துடுது. அவருக்கு இது வேற தாங்கிக்கவே முடியல. மேற்கொண்டு என்ன ஆகுது, ராமேஸ்வர பட் ரொம்ப நிஷ்டையானவர் தானா, நல்ல சாஸ்திரங்களை தெரிஞ்சவர். ஆனா அவரால் இந்த ஈகோ ஒண்ணு அவரை வந்து இவரை அக்செப்ட் பண்ணிக்க விடல. அவர் ஒரு சிவாலயத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு குளத்துல போய் குளிக்க போறார். அங்க வந்து ஒரு முஸ்லிம் பக்தர் ஒருத்தர் இருக்கார், அனகதஷான் பேர் அவர். அந்த குளத்துல போய் அவர் குளிச்சுட்டு ஏந்து கரிச்சு அதை பார்த்து விடுறார். அவர் பார்த்து, இந்த குளம் பூர்த்தியா சிவ பூஜைக்காக நான் வச்சுட்டு இருக்கிற குளம், அதுல நீ இறங்கிட்ட, இனிமே உன்னோட உடம்புல வரக்கூடிய எரிச்சலை எத்தனை தண்ணியை விட்டாலும் எத்தனை சந்தனத்தை போட்டாலும் அடக்கவே முடியாது, அப்படி ஒரு எரிச்சலை நீ அனுபவிக்க போறேன்னு சபிச்சுடுறாரு இவரை. இவர் பெரிய தபஸ்வி ராமேஸ்வரன். ஆனா அவரை தபஸ மீறி இவர் சொன்ன வார்த்தை பலிக்கிறது. அவருக்கு உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல். கூட இருக்கிற சிஷ்யாலாம் தண்ணி தெளிச்சுட்டே இருக்கா, ஈர துணியை வச்சு துடைக்கிறா, சந்தனத்தை தெளிக்கிறா. அவருக்கு எரிச்சல் அடங்கவே மாட்டேங்குது. ஏன்னா பாண்டரங்கனுக்கு தெரியும், தன்னோட பாண்டரங்கனை பொறுத்த வரைக்கும் தன்னை திட்டினா பொறுத்துப்பார், தன் பக்தனை திட்டினா அவரால் பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் அம்பரீஷனோட கதையில துர்வாசர் வந்து அம்பரீஷனை கோபிச்சுக்கிறார், அவரை திட்டுற. சக்கரத்தாழ்வார் வந்துட்டார், அவர் துர்வாசரை துரத்திட்டே வரைச்சே அவர் நேரம் துர்வாசர் போய் சுவாமிகிட்டே சரணாகதி பண்றார். மகாவிஷ்ணுகிட்டயே போய் சொல்றார், இந்த மாதிரி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுவோன்னு சொல்றேன். அவர் கொடுக்கல, அவர் மன்னிப்பை கொடுக்கல. நீங்க எங்கேருந்து வந்து அங்கேயே போய் முடிச்சுக்கோங்க. என்னோட பக்தனை நீங்க ஏதாவது அவதூறு பேசினேன்னா அதை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு கூட கிடையாது, என் பக்தன் வாயால சொல்லணும். அவரை விட்டுடுன்னு, அவர் விட்டுடுன்னு சொன்னா என்னோட சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம் திருப்பி என்கிட்ட வந்துடும் அப்படிங்கிற திருப்பி ஓடுறாரு அம்பரீஷன். என்ன மன்னிச்சுடுவேன், என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. அப்படி வந்து சுவாமியால தன்னோட பக்தனை யாராவது ஒரு வார்த்தை அவதூறு பேசிட்டு அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால இப்படி ஒரு தண்டனை ராமேஸ்வர பட்டுக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரா ஆலந்திக்கு போறாரு, சந்த் ஞானேஸ்வர் மகாராஜோட சமாதி இருக்கிற இடத்துக்கு. ஆலந்தியில போய் அந்த மந்திரில் உட்காந்துட்டு, அஜாத விருட்சம் இருக்கு, அது கீழே உட்காந்துட்டு ஞானேஸ்வர் மகாராஜை நோக்கி தியானம் பண்றாரு. எனக்கு இப்படி ஒரு பாதை இருக்கு என்னோட உடம்புல, ஒரு பூஜை பண்ணணும், ஒண்ணுமே பண்ண முடியல என்னால, அவ்வளோ ஒரு அசக்தி வருது, என்னால இந்த வலியை தாங்கிக்கக்கூடிய சக்தி என்னோட தேகத்துல இல்லை, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஞானேஸ்வர் மகாராஜ் கேட்கிறார். ஞானேஸ்வர் மகாராஜ் இதே பத்தி சொல்றேன், நீங்க எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே போய் முடிச்சுக்கோங்க, இதை வந்து போக்குற சக்தி எனக்கு இல்லை, மகாவிஷ்ணு கூட கிடையாது, போய் துகாராம் மகாராஜை தான் நீங்க சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்றப்போ நேரா ஓடி போறார். துகாராம் மகாராஜை பார்த்து ஓடி போய், மகாராஜ் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் நமஸ்காரம் பண்ணணும். துகாராம், ஐயோ பிராமணா நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இதை வந்து சொல்றா வாரோட துகாராம் ராமேஸ்வர பட்டோட சிஷ்யாலாம் சொன்னோடனே வந்து துகாராம் மகாராஜ் ரொம்ப கவலைப்படுறார். ஐயோ இப்படி ஒரு பாதை வந்து விடுதே ராமேஸ்வர பட்டுக்கு அப்படின்னு ஒரு அபங்கத்தை எழுதி கொடுக்குறார். சித்த சுத்த தரி சத்ரு மித்ர ஹோதி அப்படின்னு வந்து ஒரு நம்மளோட சித்த சுத்தி தான் நம்ம எல்லாத்துக்குமே காரணம், எல்லாத்துக்குமே மூலம் அதுதான். எத்தனை கோவில பிரதட்சணம் பண்ணினாலும் மனசுல சுத்தி இல்லைன்னா அது எதுவுமே பிரயோஜனப்படாது நம்மளுக்கு. ஒரு சித்தம் சுத்தமா இருந்துட்டா வந்து நம்மளோட சத்ருவா இருக்கிறவா கூட நம்மளுக்கு வந்து நண்பனா மாறிடுவா. ஒரு சித்த சுத்தி இருந்துட்டா ஒரு புலியும் பாம்பு கூட சேர்ந்து இருக்கலாம். இப்படி வந்து சேர முடியாத சில
சேர்ந்துடும் அப்படின்னு அவருக்கு ஹிதத்தை கொடுக்குறாப்புல ஒரு அபங்கத்தை எழுதி கொடுக்குறாரு துகாராம் மகாராஜ். அதை கொண்டு போய் சிஷ்யா அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் இதை படித்த மாத்திரத்தில் அவருக்கு உடம்புல இருந்த பாதை எல்லாம் நீங்கிடுறது. துகாராம் மகாராஜோட பெருமையை அப்பதான் உணர்றார். நம்ம எப்படிப்பட்ட அபச்சாரத்தை பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய மகானுக்கு நம்ம எப்படிப்பட்ட அபச்சாரத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்து எழுதின இந்த அபங்கம் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்ச அபங்கம். துகாராம் மகாராஜ் மேலே இந்த ராமேஸ்வர பட் எழுதின அபங்கம். அப்படி அவரை அதுக்கப்புறமா துகாராம் மகாராஜை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் பரம சிஷ்யரா போயிட்டார் துகாராம் மகாராஜ் ராமேஸ்வர பட். அவர் கடைசி வரைக்கும் துகாராம் மகாராஜோடய இருக்கார். துகாராம் மகாராஜோட வைகுண்ட கவனத்தப்பெல்லாம் ராமேஸ்வர் பட் கூட இருக்கார் அவர் கூட. அதுக்கப்புறம் துகாராம் மகாராஜை விட்டு அவர் நகரவே இல்லை. இது போல பல லீலைகள் துகாராம் மகாராஜோட வாழ்க்கையில. துகாராம் மகாராஜ் தன்னோட 42வது வயசுல வைகுண்ட கவனம் பண்றார். சாதுக்கள் வாழற காலம் ரொம்ப சின்னதா இருந்தா கூட அவ பண்ற சாதனை ரொம்ப பெருசு. ஞானேஸ்வர மகாராஜ் வெறும் 22 வயசு தான் வாழ்ந்தார், மாவலி ஸ்ரீ ஞானேஸ்வர மகாராஜ். ஆனா அவர் லோகத்துக்கு கொடுத்துட்டு போன பிரசாதங்கள் எவ்வளவுன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சாதனை. அப்படி துகாராம் மகாராஜ் வாழ்ந்த காலம் என்னமோ 42 வயசு. இதுல விஷயம் என்னன்னா துகாராம் மகாராஜ் நிரந்தரமா பாண்டரங்கனையே பஜனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஞானேஸ்வர மகாராஜ் மேல ரொம்ப பக்தி ஜாஸ்தி. துகாராம் மகாராஜ் இவெல்லாம் சமகாலத்துல வாழ்ந்தவா கிடையாது. துகாராம் மகாராஜும் ஞானேஸ்வர மகாராஜும் ஒரே காலத்துல இருந்தவா கிடையாது. ஞானேஸ்வர மகாராஜ் சமாதியாகி 750 வருஷம் ஆகுது. துகாராம் மகாராஜ் வைகுண்ட கமனம் பண்ணி 450 வருஷம் ஆகுது. 300 வருஷத்துக்கு பிறகுதான் துகாராம் மகாராஜோட அவதாரம். அதனால அப்பவே ஞானேஸ்வர மகாராஜோட ஞானேஸ்வரி எல்லாம் அவருக்கு கண்டஸ்தம். 9000 ஸ்லோகம் மனப்பாடம் துகாராம் மகாராஜ். ஞானேஸ்வர மகாராஜ் எழுதின ஞானேஸ்வரி 9000 ஸ்லோகமும் மனப்பாடம். அவ்வளவு ஒரு பக்தி இவருக்கு ஞானேஸ்வர மகாராஜ் மேல. அவர் நிறைய சேவை பண்றாரு. இப்போ ஞானேஸ்வர மகாராஜோட கோவில்ல போய் தொழுவார பணிகள்லாம் பண்றாரு துகாராம் மகாராஜ். அவரோட சந்நிதியிலேயே உட்காந்து அபங்கம் பாடுறாரு. ஞானேஸ்வர மகாராஜ் மேல எத்தனை அபங்கம் பாடியிருக்காரு துகாராம் மகாராஜே. அந்த இன்னைக்கும் நம்ம போய் பார்த்தோம்னா ஆலந்தியில ஞானேஸ்வர மகாராஜோட சந்நிதிக்கு வெளியில இருக்கக்கூடிய மண்டபம் ஒண்ணு இருக்கு. அந்த மண்டபம் துகாராம் மகாராஜ் கட்டி கொடுத்த மண்டபம். அப்படி ஒரு பக்தி அவருக்கு ஞானேஸ்வர மகாராஜ். ஞானேஸ்வர மகாராஜ் ஒரு லெவல்ல எப்படி ஆயிட்டாருன்னா இந்த துகாராம் மகாராஜ் பண்ண பக்திக்கு நம்ம எப்படி அவருக்கு கடனை தீர்க்க போறோம்னு தோணித்தான் ஞானேஸ்வர மகாராஜ். அதனால அவர் என்ன நினைச்சிட்டார், இவருக்கு நம்ம சேவை பண்ணணும், துகாராம் மகாராஜுக்கு நம்ம சேவை பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு ஒரு புத்திரனா பிறந்துடலாம். அப்ப நம்ம அவருக்கு சேவை நிறைய பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஞானேஸ்வர மகாராஜ் துகாராம் மகாராஜுக்கு ஒரு பிள்ளையா பிறக்க போறார். 8வது புள்ள துகாராம் மகாராஜ். ஜீஜாபாய் கர்ப்பவதியா இருக்கா. அவரோட பேர் நாராயண மகாராஜ் அப்படின்னு. துகாராம் மகாராஜோட கடைசி பிள்ளையோட பேர். ஞானேஸ்வர மகாராஜுக்கு தெரிஞ்சிடுது இதுல கர்ப்பத்துல இருக்கிறது ஞானேஸ்வர மகாராஜ் தான். துகாராம் மகாராஜ் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் தான் இருக்கார் அந்த கர்ப்பத்துல. ஞானேஸ்வர மகாராஜ் மௌலி ஞானேஸ்வர மகாராஜ் சேவை பண்ணி எனக்கா, நான் அந்த சேவையை ஏத்துக்கிறதான்னு அந்த ஜீஜாபாய் கர்ப்பவதியா இருக்கிறச்சே இவர் வைகுண்ட கமனம் பண்ணிடுறார். ஞானேஸ்வர மகாராஜோட சேவை எனக்கு பண்ணி நான் அதை ஏத்துக்க மாட்டேன், நான் அவரோட காலுக்கு பாதுக்க, நான் அவரோட கிங்கரன், நான் அவரோட தாசன், ஞானேஸ்வர மகாராஜோட தாசன் நான், அவர் சேவை பண்ணி நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஜீஜாபாய் பூர்ண கர்ப்பவதி நாராயண் மகாராஜர் அப்ப வைகுண்ட கமனம் பண்றார் துகாராம் மகாராஜ் 42 வயசுல. வைகுண்ட கமனம் கூட எப்படி அப்படின்னா கருடன் அனுப்புறேன் சுவாமி, சதேக வைகுண்ட கமனம். இந்த சரீரம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த சரீரத்தை எவ்வளோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சரீரம் ரொம்ப துர்கந்தமுடையது, இது உன்னத்துக்கும் பிரயோஜனப்படாது, இதுல நிறைய ரோகங்கள் வரும், இதுல நிறைய வியாதிகள் வரும், இதனால நம்மளுக்கு உபதிரவ ஜாஸ்தி, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரம்பரிய சம்பிரதாயத்துல சரீரத்தை திட்டவே மாட்டா, சரீரத்தை திட்டவே மாட்டா. சரீர உத்தம சாந்தரே, ரொம்ப பெஸ்ட் மனுஷ சரீரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய சம்பிரதாயம். தன்ய நரதேஹி சந்த சங்கரி. ஏன்னா எந்த ஜந்துக்களுக்குமே இல்லாத ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கு உண்டு அப்படின்னா அது பகவன் நாமாவை சொல்லக்கூடியது. அந்த பகவானை பஜிக்கக்கூடிய ஒரு இதுவோ பகவான் நாமாவை சொல்லக்கூடிய ஒரு திறமையோ வேற யாருக்குமே கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தானே அந்த சுவாமி அதை கொடுத்துருக்காரு. அப்படி சரீரமானது ரொம்ப தன்யம்.
அதுவும் துகாராம் மகாராஜோட சரீரம் மாதிரி ஒரு சரீரத்தை போய் அக்னிக்கு கொடுக்க அந்த பாண்டரங்கனுக்கு மனசு வருமோ? ஒரு ஒரு அணுவும் நாமா சொன்னாலும் துகாராம் மகாராஜோட சரீரத்துல. இதுக்கு ரொம்ப பிரத்யக்ஷமான ஒரு பிரமாணம். ஒரு நட துகாராம் மகாராஜ் நாமா சொல்லாம இருந்த நேரம்னு ஒண்ணு கிடையாது, நாமா வராத நேரம்னு ஒண்ணு கிடையாது. அந்த காலங்கள்ல எல்லாம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கிடையாது. ஆசௌச்சம்னா அவன் எங்கேயாவது போகணும், காட்டு பக்கமா போகணும். அப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கார் துகாராம் மகாராஜ். ஒரு முள்வெளிக்கு பின்னாடி உட்காந்துருக்கார். ஆனா அந்த நேரத்துல அந்த பக்கம் வழியா போன ஒருத்தருக்கு நாமா சத்தம் கேட்டு, விட்டலா 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 விட்டலா, இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னடா இந்த இடத்துல வந்து என்ன காரியம் பண்ற இடம், இந்த இடத்துல வந்து சுவாமியோட நாமா கேட்கறதே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வழியா போனவர் ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்தா யார் அது அங்க பின்னாடி? மகாராஜ், நான் தான் துகாராம் மகாராஜ் வர. என்ன துகா, இங்க வந்து நாமா சொல்லிட்டு இருக்க, என்ன இடம் அது? அவருக்கு காலவேல நாம உச்சரித்தானாகி அவங்க தெரியாது. அதனால துகாராம் மகாராஜை பார்த்து கேட்கிற, எந்த நேரத்துல என்ன இடத்துல ஒரு சொல்றதுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் ஒண்ணும் கிடையாது, இங்க வந்து நாமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே துகாராம் மகாராஜ திட்டுறார். துகாராம் மகாராஜ் சொல்றார், மகாராஜ் நான் வேணும்னே சொல்லல, என்னால சொல்லாம இருக்க முடியலன்னு சொன்னார். என் நாக்கு சொல்லாம இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு இவர் சொன்னதும் அவர், ஓ அப்படி சொல்றேன், என்ன பெரிய இது நினைப்பா உனக்கு, என்ன அது என்ன நாக்கு எப்படி சொல்லாம இருக்கும், எங்க அந்த நாக்க காட்டு இழுத்து அறுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லாது அப்படின்னு நாக்க இப்படி பிடிச்சி இழுக்கிறாரோ இல்லையோ, இவர் விட்டலா 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 விட்டலான்னு குதிக்கிறார். எப்படிப்பட்ட அனுபவம் அது! அவரை தொட்ட மாத்திரத்துல ஒருத்தருக்கு பகவன் நாமா ஸ்புரிக்கணும்னா அப்ப அவரோட உடம்புல அது எத்தனை உருவேறி இருக்கணும் அந்த நாமா. அவர் எத்தனை தடவை அந்த நாமாவை சொல்லியிருந்தா அது ஒரு ஒரு அணுவையும் பாஞ்சு தன்னோட ஸ்பர்ஷத்தினாலேயே ஒருத்தருக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியாதுன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை மாதிரி தான். ராமகிருஷ்ண ஒரு ஊர்ல வந்து ரொம்ப குடிகாரன், பயங்கர குடிகாரன். அவ்வளவு குடிக்கிறான். அவனோட லிவர்லாம் போயிடுது. அவ்வளவுதான். அவனை அம்மாவை கூப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டா, இனிமே அவன் குடிச்சான்னா அவனை நீங்க உசுரோட பார்க்க முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கு அவனோட உடம்பு, இனிமே அவன் குடிக்காம நீங்க பத்திரமா பாத்துக்கணும். அவனை மதுபானம் ரொம்ப பண்றான் அப்படின்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, இவனை எப்படி கட்டுப்பட்டுறதுன்னு தெரியல, மேல ஒரு ரூம்ல போட்டு அவனை பூட்டிட்டான். உள்ள பூட்டி, நீ இங்கதான் இருக்கணும், இனிமே நீ எங்கேயும் போக கூடாதுன்னு வெளியில தாப்பால போட்டு அவன் வெளியில வராது. வெளில போனாதானே வாங்கிட்டு வந்து குடிப்பான், அதனால வெளியிலேயே அனுப்பாம வச்சுருக்கான்னு அந்த வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிடுறான். அவனுக்கு அந்நேரம் குடிக்கிற அந்த நேரம் வந்தோடனே படப்படாங்கிறது. இப்பவே யாராலும் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு அந்த அடிக்ஷன்னால தோணுது. அந்த மேல ஒரு ஜன்னல்ல இருந்து கீழே பாக்குறான். கீழே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை மறந்த நிலையில பகவன் நாமாவை சொல்லிட்டு மக்னமா ஆடிண்டே போறார். அவர் தன்னை மறந்த நிலையில இருக்கார். அவர் ஆடுறத பார்த்து இவன் என்ன நினைச்சுட்டான், நம்மள மாதிரி ஒருத்தர் தான் அவன் குடிச்சுட்டு ஆடி வந்துட்டு இருக்க, கண்டிப்பா இவர்கிட்ட ஸ்டாக் இருக்கும், நம்ம இவரை கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு நம்மளுக்கு அப்படின்னு ஜன்னலை உடைச்சிட்டு குதிச்சு இறங்குறான். அவனோட வேகம், அதுக்கு அந்த அந்த ஒரு பானத்துக்கு வேண்டிய வேகம் அவனை அவ்வளவு தூண்டுறது. ஜன்னலை குதிச்சுட்டு மேல இருந்து கீழே குதிக்கிறான் உடைச்சுட்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை மறந்த நிலையில ஆடிட்டு இருக்க. அவரை பார்த்து எனக்கும் கொடுங்கோ எனக்கும் கொடுங்கோ எனக்கும் கொடுங்கோன்னு கேட்கிறான். அவர் தனக்கு என்ன சுகம் இருந்ததோ இப்படி தொட்டார், அவனுக்கும் அந்த சுகம் கிடைச்சது, தன்னை மறந்து ஆடணும். இவர் எந்த நிலையில ஆடிட்டு இருக்காரோ அந்த நிலையில அந்த குடிகாரனும் ஆடணும். அவன் கேட்டதனமோ அதல்ல, ஆனா அவர் கொடுத்ததனமோ வேற ஒரு பெரிய விஷயம். இனிமே அவனுக்கு இந்த சுகம் எல்லாம் ஒண்ணுமே தேவைப்படாது. அப்படி சாதுக்களை தொட்ட மாத்திரத்துல, அவளோட ஸ்பர்ஷத்தோட மாத்திரத்துல எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்திருக்காரு துகாராம் மகாராஜ். இப்படி துகாராம் மகாராஜோட ஒரு ஒரு அணுவுலையும் பகவன் நாமம் அவ்வளவு இருந்தது. அதனாலதான் பகவன் நாமாவுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ். சாதுக்கள் எல்லாமே நம்மளுக்கு இதை மட்டும் தான் சொல்லியிருக்கா. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கோட சந்தர்ப்பம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது 27 ஆவர்த்தி சஹஸ்ரநாம அர்ச்சனை. பீஷ்ம பிதாமகர் சொன்ன தர்மம் இது சஹஸ்ரநாமங்கிறது. கோ தர்ம சர்வதர்மானாம் பவதः பரமோ மதः
கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு மகாபாரதத்துல பீஷ்மர் வில்லு படுக்கையில படுத்துட்டு இருக்கார், அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவால கூட்டின்னு போறார். அவ தான் அடிச்சிருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க தாத்தா அது ஒண்ணு, நான் தான் அடிச்சு அவர் கீழே விழுந்திருக்க, இந்த நிலைமையில எங்களை கூப்பிடுறியே கிருஷ்ணா, அவரை பாக்குறதுக்கு நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவரை பார்ப்பேன், நான் தான் அடிச்சு படுக்க வச்சிருக்கேன் அவரை, அப்படின்னு எப்படி போய் நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாராம். தர்ம சூரியனான பீஷ்மர் அஸ்தமனம் ஆப்போறார். அவர் சொல்லிட்டா அவருக்கு அப்புறமா, அவர் போயிட்டா அவருக்கு அப்புறமா தர்மம் சொல்றதுக்கு வேற யாரும் இல்ல, அவளோட வாக்குனால தர்மத்தை கேட்டுக்கோ அப்படின்னு தர்மஸ்வரூபியான ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி கூட்டின்னு போறோம். அவருக்கு அப்புறம் தர்மத்தை யாருமே சொல்ல முடியாதுப்பா, நீ அவர் வாயால தர்மத்தை கேட்டுக்கோ அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பீஷ்மரை பார்க்க கூட்டின்னு போறான் பஞ்சபாண்டவான். அவ்வளவு ஒரு அசக்தி வந்துடுது, உடம்பு ஃபுல்லா வில்லும் அம்புமா ஏறி இருக்கு. இத்தனை அம்பு போய் பின்னாடி பொழந்து விழுந்த, அதுதான் அவளுக்கு வந்து அம்பு படுக்க, எல்லா அம்பும் உள்ள போய் பொழந்துட்டு இப்படி பின்னாடி போயிருக்கு. அப்படியே சாஞ்சல்தான் வந்து அவர் வந்து அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க. அப்படி ஒரு அசக்தியில அவரால் பேச முடியுமா? அவர் உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு இருக்கார். தன்னோட தேகத்தை, யோகிகள்லாம் தன்னோட தேகத்தை தன்னிச்சையில விடுறவா, தான் எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் அந்த மரணம் பக்கத்துல வர முடியும் அவளுக்கு. அப்படி அவர் உத்தராயண புண்ணிய காலம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பீஷ்மரை பார்க்க கூட்டிட்டு போய் தர்மம் சொல்லுங்கோ அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணா, நீ நின்று இருக்கிறச்சே, தர்மத்துக்கு எல்லாம் மூலதனமான நீ நிக்கிறச்சே, நான் உன் முன்னாடி நான் என்ன தர்மம் சொல்லுவேன் அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது, நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு தர்மம் சொல்லி அனுப்பணும். அப்ப எல்லா விதமான தர்மங்களையும் சொல்றார். ராஜ தர்மம் சொல்றார், ஸ்திரீ தர்மம் சொல்றார், கிரஸ்த தர்மங்கள் சொல்றார், சர்வ தர்மங்களையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு தர்மத்தை சொல்றார். இது எல்லாத்தையும் சொன்ன அப்புறமா ஒரு ஷார்ட்கட் கேட்கிறார் தர்மர். யுதிஷ்டிரர் வந்து, தாத்தா நீங்க சொன்ன இதெல்லாம் கரெக்ட், கோ தர்ம சர்வ தர்மானாம் பவதஹா பரமோவதா, நீங்க எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டேன். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து மிஸ் எல்லா பாடமும் எடுத்தோன்னே, மிஸ் இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும். அது போல கேட்கிறார் யுதிஷ்டிரர், நீங்க எல்லா பாடமும் சொல்லிட்டேன், உங்க மனசுக்கு எது பெரிய தர்மம்னு தோணுது அதை சொல்லுங்க. நிறைய தர்மம் இருக்கு, ஆனா இதுல எது ரொம்ப வசதி? கோ தர்ம சர்வ தர்மானா பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். ஒரு மனுஷன் இந்த ஜன்மா சம்சாரம்ங்கிற இந்த கட்டுலேருந்து விடுபடுறதுக்கு எது மார்க்கம், அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றப்பதான் ஒரு சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்க. இதோ நிக்கிறானே இந்த கிருஷ்ணன் வேற யாரும் இல்லப்பா, இவன் தான் சாட்சாத் பரமாத்மா, இவன்ட்ட நீ என்ன பண்ணினாலும் சர்வ கர்மாவையும் இவன்ட்ட தியாகம் பண்ணு, இவன்ட்ட கொடுத்துரும், அவன் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியா கொடுப்பான் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய பெருமை. பீஷ்ம பிதாமகரால சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம மதத்துல வந்து நாமாக்குதான். அது என்ன வெறும் 1000 நாமா, சுவாமியோட நாமாக்கு. அப்படி ஒரு நாமத்துக்கு அவ்வளோ பெரிய பிரபாவம். அப்படி அந்த நாமாவில தபசேறினதுனால துகாராம் மகாராஜோட சரீரத்தோட சுவாமி வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறார். அவ்வளோ ஒரு நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது அந்த இடத்துல. எல்லாரும் விட்டல் 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 விட்டல்னு கர்ஜனை பண்றா. துகாராம் மகாராஜ் கண்ணுக்கு கருடன் தெரியறார், வந்து நின்றுட்டு இருக்கார். சுவாமி வந்து தன்னோட கருடாழ்வாரை கூட்டின்னு வந்து நிற்கிறார். துகா, நீ வந்து இந்த ஆசனத்துல ஏறிக்கோ, உனக்காக வந்து ஒரு ஆசனம் போட்டிருக்கேன் கருடன் மேல், நீ இதுல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி துகாராம் மகாராஜ் பாண்டரங்கனோட சேர்ந்து அந்த கருடன் மேல வைகுண்டத்துக்கு போறத பிரத்யக்ஷமா கண்ணால பாக்குறான் அங்க இருக்கிற பக்தால் எல்லாரும். இது அபங்கத்திலேயே எழுதியிருக்காரு. அமிதா துமா பிரியா காவா முச்சி ராம ராம காவா, அமுச்சி ராம ராம காவா, முச்சி ராம ராம காவா, तुमची अमुची हेची बेटी ये दुनिया जन्म तुझी, रामकृष्ण मुखी बोला तुका जातो वैकुंठाला, आम्ही जातो आपल्या गावा मुची. राम राम ராம் ராம் நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, ராதிகிருஷ்ணா ராமகிருஷ்ணரி ராம் ராம் போயிட்டு வரேன் அப்படி சொல்றேன். அமுச்சி ராம் ராம், எல்லாருக்கும் என்னோட ராம் ராம். அமிஜாத்தோ அப்புலியாகா, நான் எங்க ஊருக்கு போறேங்கிறார் துகாராம் மகாராஜ். எல்லாருக்கும் அதுதானே சொந்த ஊரு. நான் சேலத்துக்காரால இருக்கலாம், கும்பகோணத்துக்காரால இருக்கலாம், யாரா இருந்தாலும் இது தாமம் என்னமோ நம்மளுக்கு அங்கேருந்து தான் வந்திருக்கும். நான் என் ஊருக்கு போறேன், எல்லாரும் என்னோட ராம் ராம், எல்லாருக்கும் என்னோட ராம் ராம். துமச்சி அமுச்சி ஹேச்சி பேட்டி ஏ துனியா ஜன்ம, இந்த ஜென்மால நீங்களும் நானும் இப்பதான்
தான் கடைசியா மீட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இனிமே உங்களுக்கும் ஜென்மா கிடையாது, எனக்கும் ஜென்மா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ராமநாமா சொல்லிட்டோமே, அதனால நம்ம யாருக்கும் ஜென்மா கிடையாது. நான் இனிமே ராமகிருஷ்ண முகி போலா, ராமகிருஷ்ண முகி போலா துகாசா தோவை குண்டாலா. எல்லாரும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்ணுங்கோ, நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வரேன். துகாசா தோ வைகுண்டா, துகாராம் வந்து வைகுண்டத்துக்கு போறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறார் துகாராம். எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன். அப்படி துகாராம் மகாராஜ் வைகுண்டத்துக்கு போய், வைகுண்டம் ஒன் வே டிராபிக், ஒன்ஸ் உள்ள போயிட்டா திருப்பி வெளில வர முடியாது. ஆனா துகாராம் மகாராஜ் வைகுண்ட கமனத்துக்கு அப்புறமா 3 தடவை இறங்கிட்டு வர, 3 தடவை பூலோகத்துக்கு வந்துட்டு போற. தன்னோட பொண்ணு பாகீரதி ரொம்ப பிரியம் துகாராம் மகாராஜுக்கு. பாகீரதினா அவ்வளோ ஒரு இஷ்டம். துகாராம் மகாராஜ் போய் பாண்டரங்கனுக்கு பால் நைவேத்தியம் பண்றச்சே ஒரு நடையும் பாகீரதி தான் போவா துகாராம் மகாராஜோட. பாண்டரங்கனுக்கு கொடுப்பார், பாண்டரங்கன் குடிப்பார், துகாராம் மகாராஜ் குடிப்பார், மிச்சத்தை பாகீரதி கொடுப்பாராம். எப்படிப்பட்ட பிரசாதம்! அப்படி பாகீரதி வந்து துகாராம் மகாராஜ்க்கு ரொம்ப அன்பான பொண்ணு, அவருக்கு ரொம்ப இஷ்டம் அவரோட பொண்ணு. பாகீரதிக்கு தெரியவே தெரியாது துகாராம் மகாராஜ் வைகுண்ட கமனம் பண்ணினது. அப்பா நீங்க என்கிட்ட சொல்லாம இப்படி போலாமா நீங்க வைகுண்டத்துக்கு? இன்னைக்கே நீங்க இப்ப என்ன பாக்குறதுக்கு நீங்க வரணும், இப்பவே நீங்க வந்தாகணும் அப்படின்னு அழுன்னு அழறா. அந்த இந்திராயணி நதிக்கரையில உட்காந்து வரவே மாட்டேங்கிறா. எங்க அப்பா வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன், நான் எங்க அப்பா வர்ற வரைக்கும் ஆத்துக்கே வரமாட்டேன் அப்படி அழறாளாம். பொண்ணு அழுது பார்க்க முடியல துகாராம் மகாராஜுக்கு. அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு தடவை வைகுண்டத்துல இருந்து கீழே வர, அம்மா இப்படி வரவே முடியாதுமா, நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வைகுண்டத்துக்கு போனவா யாருன்னா வந்துட்டு போவாளா? துகாராம் மகாராஜ் தன் பொண்ணு பாகீரதிக்காக வர. வந்தோடனே பாகீரதி மகாராஜ் என்ன பண்றான்னா, அப்பா நீங்க வந்திருக்கேன், உங்களுக்கு நான் பாயசம் பண்ணி போடுறேன், இருங்க நீங்க வெயிட் பண்ணுங்க இங்கே. அம்மா வைகுண்டத்துலேருந்து வர்றதே பெரிய விஷயம்மா, பாயசம் சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, உனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு தான் வந்து. இல்லப்பா நீங்க சொன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு நீங்க பாயசம் பண்ணி கொடுத்துட்டு தான் உங்களை அனுப்புவேன், பால் இல்லை போய் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேலா அப்படின்னு சொல்லி துகாராம் மகாராஜ் அனுப்புறா. துகாராம் மகாராஜ் நான் வைகுண்ட கமனம் பண்ணியாச்சு, இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு நான் எங்கேயும் வெளியில போயிட்டு வர முடியும், அந்த பாலை வாங்கிட்டு வாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு பாயசம் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். துகாராம் மகாராஜ் நேரா சிவாலயத்துக்கு போறேன், நந்திகேஸ்வரன் பால் கொடுக்குறேன் துகாராம் மகாராஜ். பாகீரதி மகாராஜுக்கோசரம் துகாராம் மகாராஜ் போய் நந்திகேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர் பால் கொடுக்குறார், அந்த பாலை கொண்டு வந்து பாகீரதி மகாராஜ்கிட்ட கொடுத்து பாயசம் பண்ணி போடுறா அப்பாக்கு. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு மனசு திருப்தி. இன்னைக்கும் துகாராம் மகாராஜ் எந்த திதியில பாகீரதி மகாராஜுக்காக பூலோகத்துக்கு வந்தாரோ அந்த நாள்ல தேகுல எல்லாரும் பாயசம் பண்ணுவான். ஏன்னா அன்னைக்கு துகாராம் மகாராஜ் எங்க ஆத்துக்கு வர, அன்னைக்கு எல்லாரும் பாயசம் பண்ணி துகாராம் மகாராஜுக்கு நைவேத்தியம் பண்ணுவான். இன்னைக்கும் தேகுல ஒரு விருட்சத்துக்கு கீழே தான் வந்து துகாராம் மகாராஜ் பஜனை பண்ணிட்டே வைகுண்டத்துக்கு போனார். அந்த விருட்சம் இன்னைக்கும் இருக்கு. கரெக்டா துகாராம் மகாராஜ் எந்த திதியில வைகுண்ட கமனம் பண்ணினாரோ அந்த திதியில ஒரு சில நொடிகள் அந்த விருட்சம் பட்ட 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 பட்டன்னு அதோட இலைகள் எல்லாம் அடிச்சுக்கும். அந்த நேரம் கரெக்டா அவ எல்லாரும் அது வரைக்கும் பஜனை பண்ணிட்டே இருப்பான் அந்த திதியில. அங்க அந்த கரெக்டா அந்த விருட்சத்தோட அந்த ஒரு இது கிடைச்சோன்னே துகாராம் மகாராஜ் வைகுண்ட கமனம் ஆச்சு அப்படின்னு அவரோட அந்த வைகுண்ட கமனத்தை அவ அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி துகாராம் மகாராஜ் இன்னைக்கும் துகாராம் மகாராஜ் எந்த கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருந்து அந்த அபங்கங்கள்லாம் வந்ததும் அந்த கல்லுங்கள் தேகுல போய் நீங்க போய் கோவில்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த கல் இருக்கு. எந்த பாண்டரங்கன் விஸ்வம்பரர் கோசரம் வந்தாரோ அந்த பாண்டரங்கன் இருக்காரு இன்னைக்கும் தேகுல. அந்த பாண்டரங்கனுக்கு மட்டும் கழுத்துல விட்டு திரும்பி இருக்கும். எதனாலன்னா துகாராம் மகாராஜ் தான் நித்தியம் போய் பால் கொடுப்பார் பாண்டரங்கனுக்கு. ஒரு நாள் வந்து ஜீஜாபாய் பாகீரதியை கேட்கறா, ஏண்டி நீ எங்க அப்பாவோட டெய்லி போறியே, நிஜமாவே அந்த பாண்டரங்கன் குடிக்கிறானா என்ன பால அப்படின்னு. ஆமாம்மா நிஜமாவே பாண்டரங்கன் குடிப்பான், அப்பாவுக்கும் கொடுப்பான், அப்பா குடிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு, பாண்டரங்கன் டெய்லி வந்து குடிப்பான். அப்படியா, என்னதான் நடக்கிறதுன்னு பாக்குறேன், நிஜமாவே அவர் கொண்டு போய் பாண்டரங்கனுக்கு தான் கொடுக்குறாரா அப்படின்னு பாக்குறதுக்காக ஜீஜாபாய் ஒரு நாள், மகாராஜ் இன்னைக்கு நான் கொண்டு போய் பாண்டரங்கனுக்கு பால் கொடுக்குறேன். துகாராம் மகாராஜுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்னடா எடுத்துட்டு போனாலே திட்டுவாளே, இன்னைக்கு என்னமோ நான் கொண்டு போய் கொடுக்குறேங்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டு வாமா அப்படிங்கிறாரு. போய் சுட 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 காய்ச்சின பால் கொண்டு போய் நேரா நீட்டிடுறா பாண்டரங்கனோட மேல, உதடுல பட்டு வீங்கி போயிடுறது பாண்டரங்கனுக்கு. அதை பார்த்துதான் புரிஞ்சுக்கிறா ஜீஜாபாய், ஓ இவன் சிலை இல்ல, நிஜமாவே இவனுக்கு உயிர் இருக்கு போல இருக்கு இந்த பாண்டரங்கனுக்கு, அதை வச்சுட்டுதான் நான் பாத்துக்காரர் சொல்றேன்.
பாண்டரங்கன் வந்து துக்காராம் மகாராஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். உன்னை யார் அவளை அனுப்ப சொன்னது? உனக்கு என்ன சோம்பேறித்தனம்? நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதானே பாரு, இங்க பாரு அவ கொடுத்து எனக்கு உதடெல்லாம் வீங்கி போயிடுத்து, சூடா கொடுத்துட்டா அப்படின்னோன்னு அவ அந்த சூடை கொடுத்தோன்னு திரும்பினாங்க அந்த பாண்டரங்கன். அதுக்கப்புறம் கழுத்தை திருப்பவே இல்லை. எனக்கு ஜீஜாபாய் கொடுத்த பால்னால நான் திரும்பினவன் இன்னைக்கும் நம்மளுக்கு ஆடுறதுக்காக இன்னைக்கும் பாண்டரங்கன் கொஞ்சம் இப்படி திரும்பிட்டு தான் இருக்கு. தேகு பாண்டரங்கன் அப்படி துக்காராம் மகாராஜ்காக அவர் பண்ணின லீலைகள் அனந்தமான 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 லீலைகள். எத்தனை அபங்கங்கள், எத்தனை பூர்ணமா துக்காராம் மகாராஜோட சரித்திரமே நம்மளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கு ஒரு பாடம். துக்காராம் மகாராஜோட சரித்திரம். வாரகரி சாதுக்கள் எல்லாருமே உபதேசம் மாத்திரம் கிடையாது. உபதேச சமயே சர்வே வியாசபராசராக ஸ்வானுஷ்டான சமயே கோபீன பண்டிதா. எல்லாரும் உபதேசம் பலமா பண்ணலாம், ஆனா ஸ்வானுஷ்டானம்னு வந்துட்டா ஒருத்தர் கூட பண்டிதாலா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம வாரகரி சாதுக்கள் எதை நம்மளால செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவா, சொன்னதை தான் செய்வா. அவ செஞ்சு காமிச்சுட்டு போனதுதான். வாழும் குடும்பத்துல இருந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணி எப்படிப்பட்ட ஸ்திதியை அடைஞ்சவா அதை காமிச்சு கொடுக்கறது தான் நம்மளுக்கு வாரகரி சாதுக்களோட வாழ்க்கை. ராமேஸ்வர பட்டோட இந்த அபங்கம் நம்மளுக்கு துக்காராம் மகாராஜோட பெருமைகளை அவ்வளோ சொல்றது. இன்னைக்கோட தினத்துல நம்மளுக்கு இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த முனீஸ்வர் நகர் சத்சங்கத்துக்கும் எனக்கும் பந்தம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து எங்களோட ஹோசூர் பரிவாருக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது இந்த இடம் தான். முதல்ல நாங்க வந்து 2014-15 அப்ப வந்து ஹோசூர்ல பரிவார்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவர் இந்த பிள்ளையார் தான். அதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் அவங்களை கத்துண்டு பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முதல்ல எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது முனீஸ்வர் நகர் சத்சங்கம் தான். அதனால எங்களுக்கு இதுக்கும் பந்தம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 2 வருஷமா கிளாஸ் நடக்கல. அதனால பிள்ளையாருக்கு திருப்பி நம்மளோட அபங்கங்கள்லாம் கேட்கணும் ஆசையா இருந்தது, பரிவார மனுஷாலாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னு திருப்பி கூப்பிட்டுட்டேன். வாஸ்தவத்துல இன்னைக்கு அப்பா வந்து பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சத்சங்கம். அப்பாவால வர முடியாத ஒரு சூழ்நிலையினால சுவாமி எனக்கு இந்த சத்சங்கத்தை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு அம்மா அப்பாவோட அம்மா அப்பா எப்படி சின்ன குழந்தை ஏதாவது உளறினாலும் அதை வந்து பெருந்தன்மையோட சந்தோஷப்படுவாளோ அது போல ஸ்ரோதாக்களான நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லியிருந்தாலும் மேலே குறைவா இருந்தாலும் அதை ஸ்வீகரித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி மேலும் மேலும் சத்சங்கமும் நம்மளுக்கு நிரந்தரமாக கிடைச்சிலே இருக்கிற பிரார்த்தனையோட இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். हे चिदानंदे गादे मातु सर्विस. இது ஒரு சுபமான நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு கார்த்திகை ஏகாதசி. அப்படி கார்த்திகை ஏகாதசிக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த தசமியில இன்னைக்கு பார்த்தா பண்டரி ஆலந்தியில அப்படியே ஜே 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 ஜேன்னு இருக்கும். இந்த ஏகாதசிக்கு எல்லாரும் பண்டரியில் இருப்பா. வர ஏகாதசி ஞானேஸ்வரன் சமாதி சோழா ஆலந்திக்கு போயிடுவா பக்தாலாம். எல்லாரும் இப்ப பண்டரியில் இருப்பா. அப்படியே பைதல் வாரி கிளம்பி நேரம் பாண்டரங்கன் போவர், நாம்தேவ் மகாராஜ் போவான். வர்ற ஏகாதசிக்கு ஆலந்தியில இருப்பா எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இந்த ஒரு சந்தர்ப்பம் சன்னிவேஷத்துல நம்மளுக்கு ஞானேஸ்வர மகாராஜா துக்காராம் மகாராஜா பாண்டரங்கனை ஸ்மரிச்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கார். எல்லாரும் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கிறது அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு நம்ம பாண்டரங்கனை பார்த்துருப்போம். அதனால எல்லாரோட மனசுலயும் இன்னைக்கு பாண்டரங்கன் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ண வச்சிருக்காரு. நீ வந்துட்டு இருக்கடா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அப்படி வந்து இந்த தருணத்துல நம்ம துக்காராம் மகாராஜ் ஞானேஸ்வர மகாராஜ் பாண்டரங்கனை ஸ்மரிச்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு சுவாமிக்கு நம்மளோட கிருத்தஜ்ஞை. कामने गर्भवासी काला गायना बोली ले बेड़ी